أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله إن الله بما تعملون بصير. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் தப தாபியீன்கள் இமாம்கள் புனிதமான ஹஜ்ஜை நிறைவு செய்ய வருகின்றிருக்கக்கூடிய அல் பஸார் ஹஜ் சர்வீஸுடைய ஹாஜிகள் ஹாஜாக்கள் உங்கள் அனைவர்கள் மீதும் நம்ம அனைவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேர் கருணையும் சாந்தியும் சமாதானமும் உண்டாட்டுமாக. அன்புக்குரிய ஹாஜிகளே ஹாஜாக்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை மக்கமா நகரிலே நாம் ஒரு வார காலமாக நல்ல அமல்களை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே செய்து கொண்டிருக்கிறோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த மண்ணில இதுபோல் கலிமாவை எடுத்து சொல்வதற்கு வெளிப்படையாக எடுத்து சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய குர்ஆனை, ஏகத்துவத்தை, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய விளக்கங்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் அந்த குர்ஆனை எப்படி அவர்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டார் என்று சொன்னால், இதுபோல் உள்ள ஒரு அறைகளிலே அவங்கவுங்க குடிசை வீடுகளிலே உட்கார்ந்து கொண்டு அவரிடத்திலே தர்பீஸ் செய்வாங்க. அவங்களுக்கு முதல்ல மார்க்கத்தை பற்றி எடுத்து சொல்லுவாங்க, குர்ஆனை பற்றி சொல்லுவாங்க. அவ்வாறு எல்லாம் எடுத்து சொல்லி தான் இந்த மார்க்கத்தை ஆரம்ப காலத்தில் மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்து வந்தார். இப்போ இன்னைக்கு ஒரு அல்லாஹ்வுடைய இந்த கலாம் குர்ஆனை உலகம் பூராவும் மூல முடுக்கெல்லாம் இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு, பரவிடுச்சு. ஏதோ ஒரு நாட்டில் ஒரு மகன், ஒரு சிறார் இந்த குர்ஆனை எப்படி ஓதுகிறாரோ அதே அல் சூரா, அதே குர்ஆனுடைய மற்ற ஆயத்துகள் எல்லாம் இங்குள்ளவரும் ஓதுவார்கள். ஒரே முறையாக உலகத்திலேயே ஒரே மொழியிலே ஓதக்கூடிய ஒரே ஒரு வேதம் என்று சொன்னால் குர்ஆன் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு பேர் பரக்கத்தாக, அருளாக, ஷிஃபாவாக, வழிகாட்டியாக, ஒரு தெளிவான ஒரு அத்தாட்சியாக நம்மளுக்கு தந்திருக்கிறான் குர்ஆன். அதனால தான் இந்த குர்ஆனை நீங்கள் இது செய்யுங்க, அதிகமாக படியுங்கள், ஓதுங்கள். ஓதுங்கள் என்று சொன்னால் குர்ஆனை ஓதிக்கிட்டே போறது, நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ ஓதிக்கிட்டே வச்சுட்டு அப்படி மட்டும் அல்ல. அந்த குர்ஆனை ஓதிக்கிட்டே போகும்போது குர்ஆனுடைய தர்ஜுமாவை, அதனுடைய விளக்க உரைகளோடு இருக்கக்கூடிய தர்ஜுமாவை நீங்கள் வாங்கி வைக்கணும் வீட்டில். ஒரு ஆயத்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தால் வச்சு காலையில் எழுந்திருச்சு அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் என்று அவர்களுக்கு நீங்கள் ஓதி காணுங்க. அவர் ஓதுவாங்க. இப்படி ஓதுனீங்கன்னா, சொல்லிட்டீங்கன்னா இந்த ஒரு ஆயத்தை அன்று அவர்கள் மனனம் செய்வாங்க. வஹி எப்படி வந்துச்சு, அப்படித்தான் வந்துச்சு. வஹி வரும்போது ஸல்லல்லாஹு அவர்கள் வேகமாக மனப்பாடம் செய்வாங்க. அல்லாஹ் சொல்றான், நபி இடத்துல குர்ஆனை உங்களுடைய உள்ளத்துல இறக்கி வைக்கக்கூடிய பொறுப்பு ஏன் பொறுப்பு. வஹி வரும்போது நீங்க அதை என்ன செய்ய தேவையில்லை, மறந்துடுமோ, ஜிப்ரீல் என்ன சொல்லிட்டு போனா தெரியாம மறந்துடுமோ என்று நீங்க கவலைப்படக்கூடாது. உங்களுடைய உள்ளத்திலே அந்த குர்ஆனுடைய அந்த ஆயத்தை ஒரு பிசகும் இல்லாமல் அப்படியே பதிய செய்யறது என்னுடைய பொறுப்பு. முழுமையாக அதை நீங்கள் கேளுங்கள், வஹியை முழுமையாக கேளுங்க. அதற்கு பிறகு நீங்க உங்களுடைய சஹாபாக்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் ஆயத்தில் கேட்டு சொல்லுவாங்க. அப்போ ஒரு தடவை ஒரு ஆயத்து இறங்குது அப்படின்னா சஹாபாக்கள் என்ன செஞ்சுவாங்க, அப்படியே மனம் செய்து கொள்வார்கள்.
இப்படியே தான் குர்ஆன் 13 ஆண்டு காலம் இந்த மக்காவில் வஹியா வரும்போது எல்லா சஹாபாவும் மனசுல பதிட்டு வர்றாங்க. மறதியின் அடிப்படையில் சில பேர் குர்ஆன் சில பேர் இல்லை இப்படி இல்ல அப்படின்னு ஒரு 1000 பேர் மனப்பாடம் கிடத்த ஒருத்தர் மாற்றி சொல்றாரு வைங்க, அப்ப அது தப்பா போயிடும். அப்போ அதை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வஹியை நான் உங்களிடத்தில் சொல்லும் போது முதலில் நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள், இரண்டாவது நீங்கள் ஓலையிலே அதை செஞ்சுங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம இப்ப என்ன செய்யறோம், ஒரு பயான் செய்யறோம், நாங்க பெரும்பாலும் ஆணிகள் கூட பயன் செய்வாங்க, நம்ம எல்லாம் போய் உட்காரோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது ஒன்று சொல்றாங்களே, அப்ப மென்ஷன் டக்குன்னு செல்லிலையோ அல்லது ஒரு பேப்பர் எடுத்து குறிச்சு வச்சுக்கணும். நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லும் போது குறித்து வச்சுட்டோம்னு சொன்னா நாளைக்கு நாம் ஒரு இடத்துல சொல்லும் போது இதை நம்ம அவர்களுக்கு சொல்லணும், குர்ஆன் இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுதான் ஏகத்துவத்தை பரப்புவது. தக்வா தாவாங்கிறது என்னங்க, பரப்புறது, எல்லாரும் சொல்றது. அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அப்ப தாலிகல் கிதாபு, இந்த கிதாபானது லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவனுக்கு இந்த குர்ஆன் என்ன செய்யும், லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், நேர் வழியை காட்டும், நேர் வழியை காட்டக்கூடியதான் குர்ஆன் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல முதல் ஆயத்துல சொல்லி காட்டுறான். அப்ப அந்த மாதிரி ஒரு ஆயத்தை நீங்க சொல்லி கொடுக்கும் போது தர்ஜுமாவை பார்க்கணும். நேர் வழினா என்ன அப்படின்னு எழுதிருப்பாங்க, அதாவது தஃப்சீல் எழுதுவாங்க. நேர்வழி எதுக்கு நேர்வழி அப்படின்னு எழுதுவாங்க. குர்ஆன்ல ஏன் சந்தேகம் இல்லையா, இது சந்தேகம் பெறக்கூடிய குர்ஆன் இல்ல, தெளிவான ஒரு அத்தாட்சி அப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப தெளிவான அத்தாட்சி என்ன அப்படின்னா நீங்க விளங்கி அதை புரிஞ்சு ஒரு ஆயத்துக்குள்ள அர்த்தத்தையும் அது விளக்கை தெரிஞ்சு நீ வைத்திருந்தால் உங்களுடைய உடம்பை நரகம் தீண்டாது, உங்களுடைய உள்ளங்கள் ஒளிமயமாகும். அல்லாஹ் தஆலா சொல்ற அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாக்கியம் பெற்றது குர்ஆன். உங்களை தவறளிக்க விடாது, தப்பு செய்ய விடாது. உங்களுக்கு இயற்கையாகவே உங்களுடைய பழக்க வழக்கமே நன்மையின் பக்கமே இருக்க செய்யும். பாவங்கள் செய்ய விடாது. நீங்க செய்யக்கூடிய செயல்கள் நன்மையாகவே இருக்கும், உங்க பேச்சுக்கள் நன்மையாக இருக்கும், உங்களிடத்துல ஒழுக்கமான செயல்கள் இருக்கும், தீய பார்வை இருக்காது, தேவையில்லாத பேச்சு இருக்காது, எதுவுமே இருக்காது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல எல்லா படைப்பும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. அந்த மனித படைப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒரு படைப்பு. அல்லாஹ் விரும்பி படைச்சது, மலக்குகளுக்கு எதிர்ப்பாக படைக்காதீங்க, மனுஷன் ரத்தத்தை ஓட்டக்கூடியவன் சொல்லி கூட படைக்கப்பட்டது மனுஷன். அப்பேற்பட்ட மனிதன் அல்லாஹ் தஆலா எதுக்கு படைச்சா அப்படின்னா தன்னை வணங்க வேண்டும், தன்னை மனிதர்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக படைச்சார். அதோட சார்பமா அவர்களுக்கு தான் சொல்றாங்க, மனிதர்களுக்கு தான் சொல்றாங்க, உள்ளத்துல கசடு இருக்கக்கூடாது, உள்ளத்துல மறைவு எதுவும் இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நேரம் பேசணும். தப்பா எங்க நீங்க செய்யக்கூடாது, இது தவறு. அது என் தந்தையா இருக்கட்டும், என் தாயா இருக்கட்டும், என் சகோதரா இருக்கட்டும், தவறுனா குர்ஆன் சொல்லுது நீங்க செய்யற தப்பு, செய்யக்கூடாது. மென்மையா சொல்லணும், அவங்க அதை ஏற்றுக்கிடணும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையில் நல்லினம் இருக்கணும். அப்பதான் அவங்க கேட்பாங்க. நீங்க கோபத்திலேயோ ஆக்ரோஷமாவோ அது அவங்களை இன்சல்ட் பண்ணக்கூடிய அளவுக்கோ மனம் மறக்கக்கூடிய அளவுக்கோ சொன்னீங்கன்னா அது சக்சஸ் ஆகாது. அவங்க சொல்லும் போதே என்ன செய்யணும், அன்போடு சொல்லணும். நீங்க சொல்ல தப்புங்க, இது தவறு, செய்யக்கூடாது, இப்படித்தான் நடக்கணும், இது பாவம் சொல்லி சொல்லணும். அப்ப அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. மென்மையா சொல்லும் போது புரிஞ்சுக்கிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இந்த மக்களிடத்துல நீங்க கடினமாக நடந்து கொண்டால், அல்லாஹ் சொல்றான் யாரை பார்த்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்து, கடினமாக நீங்க நடந்து கொண்டால் இவங்க எல்லாம் எப்பவும் ஓடி போயிருப்பாங்க, குஃபுர்ல போயிருப்பாங்க, யார் இஸ்லாத்துக்கு வந்துருக்க மாட்டாங்க. இவரெல்லாம் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் நளினத்தை கையாண்டீங்க. ரசூலுல்லாஹ் யாரையும் மனம் முன்படி யாரையும் மனம் முன்படி பேசவே மாட்டாங்க. நளினத்தை நீங்க கையாண்டனாலதான் இந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, உங்களோடு இருக்கிறாங்க. அப்பேற்பட்டவங்க தப்பு செய்தாலும் கூட வஸ்தக்பிரு, அந்த அறியாத தப்பு செஞ்சா கூட நீங்க என்ன செய்யுங்க, அவங்களை மன்னிச்சிருங்க.
யாரை பார்த்து சொல்ற? அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்ற. மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவங்க, தப்பு செஞ்சா மனுஷங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஒரு ஹதீஸ்ல சொல்லப்படுது, குர்ஆன் ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? அற்புதமான ஒரு வாக்கியம் சொல்லப்படுது. மக்களை அதிகமாக சொர்க்கத்தில் நுழை வைக்கக்கூடிய காரியங்களில் எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது. மக்கள் எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய காரியங்கள்ல எது மேன்மையானது கேட்கப்பட்டது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தக்வா. முதல் என்னதுங்க? தக்வா, அல்லாஹ்வை பயப்படுவது, இறை அச்சத்தோடு நடப்பது. நல்ல விளங்கிக்கங்க, சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய நல்ல காரியம் எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது சொல்றாங்க, தக்வா, இறையச்சம். இறையச்சம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களை சொர்க்கத்துக்கு அது அழைச்சிட்டு போயிடும். அடுத்தபடியாக நல்ல குணம் நம்மிடத்துல இருந்துச்சு அப்படின்னா, நல்ல குணம் இருந்துச்சுன்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு, அந்த குணம் மென்மையா பேசுவது, அந்த குணம் இருந்துச்சுன்னா உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமதியில பதிவாயிருக்கு. இந்த ரெண்டு விஷயம் நம்மகிட்ட இருக்கணும், நற்குணம் இருக்கணும், தக்வாவும் இருக்கணும். அதே போல மக்களை அதிகமாக நரகத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, நுழைய வைக்கக்கூடிய செயல் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயம் சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ஒன்னு நம்முடைய நாவு, இரண்டாவது நம்முடைய மர்மஸ்தானம். இந்த ரெண்டையும் பாதுகாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்ன செய்யலாம்? சொர்க்கம் பெறலாம். இதை நீ பாதுகாக்கல அப்படின்னு சொன்னா நரகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா நாவினால் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தீங்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எவ்வளவு தீங்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். விபச்சாரங்கள் அதெல்லாம் நம்முடைய செயல்கள் பூராவும் கண்டிப்பாக தீங்குதான். அது எல்லாரும் எதுவும் இல்லை, அது எல்லாம் தெரிஞ்சதுதான். நாவுங்கிறது நம்ம லேசா சொல்லிட்டு போயிடுவோம், என்ன பெரிய காரியமா அப்படின்னு. அதாவது ஒரு பெரிய ஒரு போரையே ஏற்படுத்தக்கூடியது நாவு. நம்ம சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மூலம் வரணும். அது சாதாரண நினைப்போம். யாரிடத்தில் அதிகம் கோபம் இருக்குங்களே அவங்க இடத்துல சைத்தா இருப்பான். யாரிடத்துல அதிகம் கோபம் இருக்கிறவங்க அவங்க தான் சைத்தா இருப்பான். ஆனா அந்த கோபத்தை எவர்கள் மென்று முழுங்கி விட்டார்களோ, மனுஷனுக்கு கோபம் இருக்கணும், கோபம் மனுஷன் இல்லை, கோபம் இருக்கணும். அந்த கோபம் நிலைச்சிருக்க கூடாது, அது மாறி இருக்கணும், அது மென்று முழுங்கணும். அது முழுங்கிட்டால் அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க, அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைச்சிடும். அப்போ கோபத்தை மென்று முழுங்கிட்டு எவர்கள் நினைத்திருக்கிறாரோ சைத்தானை தூக்கி விரட்டிட்டாங்கன்னு அர்த்தம். சைத்தானை விரட்டிட்டாங்க, ஓட விட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கோபம் வரும்போதுதான் இந்த நாவை நாம் பேதாக்கணும். நாவல தான் இருக்கு எல்லாமே. ஒரு சொல் மனிதனுடைய மரணம் வரைக்கும் உள்ளத்தில் பதிஞ்சிருக்கும். எத்தனையோ உதாரணங்கள் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தரணும் அவசியம் இல்லை. ஒரு சொல்லுதான் கடைசி வரைக்கும் இருக்கும் மனிதனுடைய மரணத்தில். அவங்க எவ்வளவு நேசர்களாக இருந்தாலும், எவ்வளவு நம்மளுக்கு நட்புடையவராக வந்தாலும், இப்படி வார்த்தை ஒரு தடவை சொன்னான் ஆளு அப்படின்னு நமக்கு என்ன செய்யும்? ஒரு இடத்துல யானை சிரட்டையை ஒதுக்கி வச்சோமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தீங்கு காய் வச்சு அப்படி ஒதுக்கி ஒரு இடத்துல உட்காரக்கூடிய ஒரு வார்த்தை நாவினால் வரக்கூடிய வார்த்தை. அதனால நாவை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், மர்மஸ்தானத்தை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். இரண்டையும் பேணிக் கொண்டால் நீங்கள் சொர்க்கம் அடைவீங்க. இந்த 2 நாள் நீங்க பேணாவிட்டால் நரகத்தான் போய் சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு சொர்க்கத்துக்கு போனோம்னா என்ன செய்யணும் வந்துருச்சு, நரகத்துக்கு போனா என்ன வந்துருச்சு. வாங்க, இப்ப நம்ம எல்லாம் எதை நாடி வந்திருக்கோம்? சொர்க்கத்தை நாடி வந்திருக்கோம். எதை நாடி வந்திருக்குங்க? சொர்க்கத்தை நாடி வந்திருக்கோம். அல்லாஹ்வுடைய விருந்தாளி நம்ம. அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துகிறார். எல்லா உலமாக்களும் ஹதீஸ்களும் நம்மளுக்கு என்ன சொல்லுது? அல்லாஹ்வுடைய ஹஜ்ஜை நிறைவு செய்யக்கூடியவர்களை கண்ணியம் செய்யுங்கள் என்று சொல்லப்படுது. ஏன்னா அவங்க அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். நம்ம வந்திருக்கோம். அப்ப இந்த அல்லாஹ்வுடைய விருந்தாளி வந்திருக்கக்கூடிய நாம் ஒரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில் பாதையிலும் வந்துட்டோம். நாடு விட்டு நாடு, கடல் விட்டு கடல் வந்திருக்கிறோம். நம்ம நினைச்சா கூட இப்ப போக முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுத்தால தொலைதூர பயணத்தில் கொண்டாந்து வச்சிருக்காங்க. நம்ம வச்சாலும் நம்ம இருக்கக்கூடிய பயணங்கள் எல்லா பயணங்களை விட ஒரு சிறப்பான ஒரு பயணம் ஃபீ சபீலில்லாஹ் பயணம் சொன்னா ஹஜ்ஜுடைய பயணம்.
என்னங்க, ஹஜ்ஜுடைய பயணம். இந்த வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தந்துட்டான். இது எப்படி சொன்னா, நீங்க சொர்க்கம் அந்த இருக்குங்க, அந்த இருக்கு சொர்க்கம், அதுக்கு இந்த வழியில போய் நேர போனீங்கன்னா அதுல போயிடலாங்க அப்படின்னு ஒருத்தர் வழி காட்டுறான்னு வைங்க. அது எவ்வளவு வழியை பாக்கி வச்சுக்கலாம். சொர்க்கத்துக்கு போவதற்கு ஒரு வழி தான் இருக்குது, இதுதான் வழி அப்படின்னு காட்டிட்டா இதை விட்டு மாறி நம்ம போவோமா? யாரா போவாங்களா? போக மாட்டாங்க. அது மாதிரி ஒரு நாளைக்கு நாம் இங்கே பெறக்கூடிய நன்மைகள் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம இங்க பெறக்கூடிய நன்மைகள் என்ன தெரியுமா? காலைல சுபு நீங்க தொழுறீங்க, சுபுடைய பர்லு தொழு முடிச்சுன்னா 1 லட்சம் நன்மை. ஜனாசா தொழுகிறோம், பெண்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஊர்லாம் கிடையாது ஜனாசா, பெண்களுக்கு அவசியம் கிடையாது, தொழ முடியாது. ஆனா இங்க நம்மளோட சேர்த்து அவர்கள் ஜமாத்தாக தொழுகிறார்கள். ஊர்ல ஜமாத் தொழ முடியாது இல்லையா, இங்க ஜமாத்தாக தொழுகிறார்கள். அதே நேரத்தில் ஜனாசா தொழுகை தொழுகிறாங்க பெண்களுக்கு. அதுக்கு 1 லட்சம் நன்மை. ஒரு உகது மலையுடைய நன்மை, உகது மலையினுடைய நன்மை அல்லாஹ் தஆலா தர்றான். ஒரு ஜனாசாவுக்கு 5 நேரம் 5 வக்து தொழுகை தொழும்போது 5 லட்சம் நன்மைகள் கிடைக்குது. 5 நேரம் ஜனாசா தொழும்போது 5 உகது மலையுடைய நன்மை கிடைக்குது. நன்மையின் தராசு கூடிக்கிட்டே போகுது. இது ஒரு தொழுகை. சுன்னத்துகள், முன் சுன்னத்து, பெண் சுன்னத்து, நஃபிலு. ஊர்ல எல்லாரும் தஹஜ்ஜுத் தொழுவாங்க, இங்க தஹஜ்ஜுத் தொழுறது. அதுபோல காலையில இஷ்ராக் தொழுறது, லுஹா தொழுறது, மகரிப் அவாஃபில தொழுறது. இந்த நஃபிலான வணக்கங்கள் இதெல்லாம் நீங்க தொழும்போது ஒவ்வொரு ரக்காயத்துக்கும் அல்லாஹ் தஆலா லட்சக்கணக்கான நன்மை தர்றேன். இந்த வாய்ப்பு ஊர்ல கிடைக்காது, இங்கதான் கிடைக்கும். கௌபாவை பார்த்து கொண்டு கௌபாவுடைய ஹரத்திலே சுத்தி இருக்கக்கூடிய பூரா கௌபாவுடைய ஹரம் தான். ஏரியா பூராமே நீங்க ரூம் இங்க தொழுதிங்க வச்சுக்கல, இங்க 1 லட்சம் நன்மை உங்களுக்கு. நபிஸா சொல்றாங்க, மக்கா மட்டும்தான் அந்த பாக்கியம் இருக்கு. நல்லா நினைக்கங்க, மக்காவுல ஹரமோட எல்லைன்னு இருக்கு. மக்காவுல ஹரம் எல்லை வச்சிருப்பாங்க. இந்த எல்லைக்குள்ள நீங்கள் எங்க தொழுதாலும் 1 லட்சம் நன்மை. இந்த ஹரமோட எல்லைக்குள்ள எங்க தொழுதாலும் 1 லட்சம் நன்மை. இப்ப நம்ம ஹரம்னா இது இருக்குது, பக்கத்துல ஒரு சின்ன பள்ளியாசம் இருக்கு வச்சுங்களேன், இந்த ஹரத்துக்குள்ள 1 லட்சம் நன்மை. ஹரத்துக்குள்ள இந்த ஹரத்தின் எல்லைக்குள்ள எந்த பள்ளியில தொழுதாலும் ரூம்ல தொழுதாலும் எங்க தொழுதாலும் 1 லட்சம் நன்மை. ஆனால் மஸ்ஜிதில் போய் தொழுதுதான் சிறப்பு. ஹரத்துக்குள்ள போய் தொழுதான் முழுமையான நன்மையை அடைய முடியும். அதே போல மதீனா இருக்குறீங்களே, மதீனாவில் 50,000 நன்மை கிடைக்கும். அது மஸ்ஜித் நபவியில தொழுதா மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. இங்க ரூம் சொல்ல அங்க தொழ முடியாது, கிடைக்காது. அல்லாஹ் தஆலா அற்புதமான முறையில் ஒரு நன்மைகளை கொட்டி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த மக்காவை நம்மளுக்கு வச்சிருக்காங்க. அப்ப இங்க நம்ம என்ன செஞ்சாலும் ரூம்ல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட வேற வேற பேச்சுக்கள் எதுவும் பேசாம 4 பேர் இருக்கிறோம், 8 பேர் இருக்கிறோம், ஒரு ரூம்ல 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னா 4 பேர்கள் சொந்தங்களா இருக்கலாம், அந்நியர்களாகவும் இருக்கலாம். அப்ப 4 ஊருக்காரா இருக்கலாம். அப்ப பல பேச்சுக்களை கொண்டு நமக்கு என்ன செய்யணும், நேரத்தை போக்க கூடாது. நம்ம வந்திருக்கக்கூடிய ஹாஜிகள் இது ரொம்ப கவனமா இருந்து ஒரு 100 சுபஹானல்லாஹ், ஒரு 100 அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலோ, ஒரு குர்ஆனுடைய ஆயத்து, ஒரு சூரா ஓதுனாலோ லட்சக்கணக்கான நன்மை கிடைக்கும். இது இங்கதான் பெற முடியும், இந்த நன்மையை இங்கதான் பெற முடியும். அது இருக்க காலங்களில் அதை நிறைய நீங்க செய்யணும். இபாதத்துகள்ல இந்த மாதிரி இபாதத்து நிறைய செய்யுங்க, நிறைய செய்யுங்க. எப்படி செய்யறது? நிறையானா அங்கவே இருந்தா அப்புறம் எப்படி சாப்பிடுறது, எப்படி குளிக்கிறது, எப்படி வளர்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் இல்ல, கௌபாவை அதிகம் தவாப் செய்யறது, கௌபாவை உள்ள ஹரத்துல உட்கார்ந்து கௌபாவை பார்த்துட்டு இருக்கிறது, கௌபாக்குள்ளே இருந்து குர்ஆன் ஓதுறது, நஃபிலான வணக்கம் தொழுறது, ஃபர்ல் தொழுறது, கௌபாவில் இருந்து கொண்டே அதில் எழுதியிருக்கக்கூடிய அந்த திக்ர்களை சுப்ஹானல்லாஹி பிஹம்தி சுப்ஹான அலினா எழுதிருக்காங்க, திரையில இருக்கும் பாருங்க, அந்த திரையில எழுதும், அதை அப்படியே வாசிட்டே இருக்கிறது. இப்படி இந்த அமல் புறம் உள்ளே இருந்து கொண்டு செய்து கொள்ளணும். ரூமுக்கு வந்துட்டா கூட சும்மா இருக்கக்கூடாது. ஒரு 10 தடவை சொல்லுவாங்க சுப்ஹானல்லாஹ் சொன்னா அதுக்கு நன்மை கிடைக்குது. கிடைக்கிறது லாபம் தானுங்க. காற்றுள்ள தூத்திக்கொள்ளுன்னு சொல்றாங்க. நம்ம இங்க இருக்க மக்கால் இருக்கக்கூடிய இந்த காலத்துல எவ்வளவு நன்மை சம்பாதிக்கணும் புரிஞ்சுங்களா? அதுல கொஞ்சம் நீங்கள் அதிகமாக நீங்க கவனம் செலுத்தி அமலுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. வந்த காலத்துல நிறைய நன்மைகள் சம்பாதிக்கணும் செய்யுங்க. ரெண்டாவது அடுத்த நம்ம ஹஜ்ஜு இருக்கு. ஹஜ்ஜு ரொம்ப முக்கியமான அடுத்த வந்திருக்காங்க கடமைகள். ஹஜ்ஜு என்பது லேஸ் அல்ல, அது ஒரு கடினமான ஒரு அமல். அந்த அமல் நம்ம நினைக்கிறோம் ஹஜ்ஜு தானே போயிட்டு வந்துடலாம்,
அரபா மினா தானே, அரபா தானே, முஸ்தலிஃபா தானே, கல்லறிக்கிறது தானே, என்ன பெரிய காரியமா அப்படின்னு நினைக்கலாம். அது அல்ல. ஹஜ் என்பது கடினம், கஷ்டம். அந்த கஷ்டத்தை அனுஷ்டா இன்னமல் உஸ்ரி இஸ்ரா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற அலம் நஷ்ரஹ் லக சத்ரக, அந்த சூறாவை ஓதி பாத்தீங்கன்னா பாருங்க, இன்னமல் உஸ்ரி இஸ்ரா. உஸ்ரி இஸ்ரா, எவ்வளவு கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்களோ அதற்கு பிறகு லேசை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்றார், எவ்வளவு கஷ்டத்தை நீங்க அனுபவிக்கிறீர்களோ அதில் லேசரை பெற்றுக் கொள்வீர்கள் சொல்றாங்க. ஹஜ்ஜில் நம்ம படக்கூடிய கஷ்டம், நம்ம படக்கூடிய அந்த ஒவ்வொரு சிரமங்களும் நம்மளை அதை என்ன செய்யும், இஹ்லாஸை அதிகமாக்கும், இறையச்சத்தை அதிகமாக்கும், உயர்ந்த தரஜாக கொடுக்கும். அந்த தரஜாவை நம்ம அடையணும்னு சொன்னா சதக்காக்கள் கொடுக்கணும். சும்மா எல்லாம் வந்து எல்லாருமே அல்லாஹ்வுடைய கிருபையில ஹஜ்ஜுக்கு வந்திருக்கோம். நம்ம சொந்த பந்தங்களுக்கெல்லாம் உணவுகளை கொடுத்துருப்போம், ஏதாவது சதக்கா செஞ்சு தான் வந்திருப்போம். பொதுவாக பயணங்களிலே சதக்கா செய்து வர்றது மிக சிறப்பு. பயணங்களுக்கு அது வந்து பெரிய ஒரு பாதுகாப்பா இருக்கும். இப்ப இங்க வந்துட்டோம். இங்க வந்த பிறகு மக்காவில் நாம் சதக்கா செய்யணும். நீங்க சில பணங்களை சதக்கா செய்ய நினைக்கிறீங்களா? இந்த பணியாளர் இருக்கிறாங்க, நிறைய பேர் மக்காவை சுத்தம் செய்யக்கூடிய பணியாளர் இருக்கிறாங்க. ஒரு 2 ரியால், ஒரு 5 ரியால், ஒரு 10 ரியால், உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம். எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எடுத்து வச்சு கொடுக்கலாம். சதக்கா பெரிய நன்மை. அல்லாஹ்வுடைய வீட்டை பராமரிக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க செய்றீங்க. ஆனா எல்லா இதையும் விட சிறப்பு என்ன தெரியுமா? உணவு தர்மம். உணவு தர்மம் அப்படின்னு சொன்னா, நானே ஒரு ஆடு அறுத்து நான் இங்க வந்து வரி கொடுக்க போறேன்னு, நான் வந்து சதக்கா கொடுக்க போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. என்னுடைய ஹஜ்ஜு லேஸ் ஆகும், எனக்கு ஹஜ்ஜை லேசாக்கி நான் சிறப்பாக செஞ்சு வரணும், ஒரு ஆடு எடுத்து வரி கொடுக்குறேன். உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி என்னென்ன சதக்கா செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சே ஆகணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான். இதெல்லாம் எங்க கொண்டு உங்களுக்கு தரு தெரியுமா? அகீமு ஸலாத்த வஆது ஸகாத்த வமா துகத்திமு லிஅன்ஃபுஸிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ். இந்த செய்யக்கூடிய இந்த சதக்காக்கள், ஜக்காத்துகள், தர்மங்கள், நீங்க செய்யக்கூடிய அத்துணை இதையும் ஒரு நாள் உங்களிடத்திலே ஒரு மூட்டையாக கட்டி கொண்டு வந்து தரப்படும். அதான் மகசூல். அதை நீங்க பெறும்போது, வாங்கும் போது நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய நன்மையின் பாவத்தின் தராசு அதிகமா இருக்கும், நன்மை தராசு கம்மியா இருக்கும். அப்ப நமக்கு நரகத்தை எல்லாம் போட்டுவானோ அப்படின்னு ஒரு பயத்தில் இருப்பீங்க. அந்த சமயத்துல இந்த நன்மைகளை கொண்டு அல்லாஹ் ஒரு பொட்டணமா தருமா, உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தந்து. நாம் இன்னைக்கு ஒரு 10 ரூபா ஒரு ஏழைக்கு கொடுத்தோம், நம்ம இன்னைக்கு ஒரு ஏழைக்கு ஒரு உணவு கொடுத்தோம், அந்த நன்மையெல்லாம் சேகரிக்கப்பட்டு நம்ம இடத்துல இன்னைக்கு இந்த அல்லாஹ் இடத்துல நம்ம இடத்துல கொண்டாந்து அல்லாஹ் தந்துட்டான் எல்லாத்தையுமே. இதன் மூலமாக நம்ம செய்யறோம் சொர்க்கத்துக்கு இன்ஷா அல்லாஹ் போயிடலாம் அப்படின்னு இந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா நமக்கு அழகாக தஃசீரை சொல்லி காட்டணும். பாருங்க, இது மாதிரி வந்திருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல காபாவை சுத்தி பெரிய பாக்கியம் இருக்கு, பரக்கத்து இருக்கு. துவா அங்கீகரிக்கக்கூடிய துவா அங்கீகரிக்க. நீங்க எல்லாரும் ஹஜர் அஸ்வத் கல்ல தொட முடியாது, அவ்வளவு ஒரு நெருக்கடியான ஒரு இது இருக்கு. இஸ்திராம் செய்யும். ஆனால் ருக்குல் யமன் இருக்கு, ஹஜர் அஸ்வத் கல்ல இருக்கீங்களா, அதுக்கு பின்னால ருக்குல் யமன் இருக்கு. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள். அதை செஞ்சிருக்காங்க, அது முத்தமிட்டு இருக்காங்க. இதுல வந்து இஸ்திராம் செய்யறீங்களா ஹஜர் அஸ்வத்ல, அந்த கல்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டு இருக்காங்க, அந்த ருக்குல் யமனையும் அவங்க முத்தமிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க? பெரிய நன்மைகளை தரக்கூடியது ருக்குல் யமனில முத்தம் கொடுக்கிறதோ இதிலே கொடுக்கிறோம். ஆனால் சுத்தி வருகக்கூடிய எல்லா இடமே துவா அங்கீகரிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல துவா செஞ்சாலும் அங்கீகரிக்கப்படும். ஒரு தொழுகை இல்லாத நேரத்தில் அந்த ருக்குல் யமன் பக்கத்திலேயோ அல்லது அதுக்கும் ஹஜர் அஸ்வத் கல்லுக்கு மத்தியில் இருக்குது அந்த திசை, அந்த சுவரு, அது பக்கத்தில் நின்று காபாவை தொட்டுட்டு நீங்க என்ன செய்யலாம்? எல்லா இடத்துல துவா செஞ்சீங்கன்னா என்ன துவா செஞ்சாலும் கபுல் ஆயிடும். அது ஏரியா அப்படிப்பட்டது. அது அல்லாம முல்தஸிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய தேவைகளை அல்லாஹ் இடத்துல இறைஞ்சி கேட்டு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரே இடம் முல்தஸிம். முல்தஸிம் எந்த இடம் இருக்குதா? ஹஜர் அஸ்வத் கல் இருக்கு. ஹஜர் அஸ்வத் கல் இருக்கு பாத்தீங்களா? அந்த கல்லை பற்றி ஒரு போலீஸ்கார் அடிக்கிறாரா, அது பக்கத்தில் கதவு இருக்கா, டோர் இருக்கா, இந்த ரெண்டுக்கு மத்தியில் உள்ள அந்த பகுதி தான் ஒரு 4 அடி இருக்கும். அதான் முல்தஸிம். அது பக்கத்தில் அது பேர் தொட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒரு கையை வச்சு செய்யலாம், ஒரே கையை அப்படி வச்சுட்டு செய்யலாம்.
வாய்ப்பு கிடைத்தால் உங்களுடைய வலது கன்னத்தை அந்த கௌபாவில் வச்சுக்கிட்டு துவா செய்யலாம். அதுக்கு முடியாதுன்னு சொன்னா கூட கொஞ்சம் தள்ளி நின்றாவது துவா செய்யணும். அந்த இடத்துல முழு தசீம் அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தரும், நிலையை தரும்னா அல்பசாத் ஹஜ் சர்வீஸ் வச்சு சொல்றோம். நாங்க பல ஆண்டுகளாக இந்த சர்வீஸ் நடந்துகிட்டு இருக்குது. இங்க வரும்போது சொல்வார்கள், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கான உம்ரா வந்தோம், அதுக்கான ஹஜ் செய்ய வந்திருக்கிறோம், இந்த நியத்துக்கு தான் உம்ரா வந்திருக்கோம்னு சொல்லுவாங்க. யார் உம்ரா வர சொல்லுங்களா? ஒரு பெண்ணு சொல்லும், ஒருத்தர் சொல்றாங்க, எனக்கு கல்யாணமே எத்தனையோ மாப்பிள்ளை பார்த்தோம், ஒரு இடத்துல நல்லா எங்களுக்கு விருப்பமான மணமகன் கிடைக்கல, வயசு கூட்டிகிட்டே போகுது, அல்லாஹ்வுடைய இடத்துக்கு வந்து உம்ரா செய்ய வந்திருக்கோம், நியத்து பண்ணி ஒரு நல்ல மணமகன் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு உறுதியான ஒரு கணவர் தேவைன்னு வந்திருக்கிறேன், இங்க இருந்து துவா செஞ்சுட்டு போறாங்க. நம்ம சொல்லுவோம் முடிஞ்ச துவா செய்யும், போர் அடிப்பாங்க. எல்லாரும் கிருபையில ஒரு மாசத்துல நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிச்சு, நாங்க நிம்மதி அழகான ஒரு சம்பந்தம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. சொல்லுவாங்க, நான் 7 வருஷமா குழந்தை இல்லை, குழந்தை பாக்கி இல்லாம இருந்தோம், எங்களுக்கு ஏதாவது அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியம் தரட்டும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம்னு சொல்லுவாங்க. நிறைய சம்பவம் இருக்கு இதுல. இந்த மாதிரி நடந்த உண்மை சம்பவம் நான் சொல்றேன், உண்மையிலே நிகழ்ந்த சம்பவம். அப்ப சொல்லுவாங்க, நாங்க அதுக்காண்டே வந்தோம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல துவா செஞ்சோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சுன்னு சொல்லுவாங்க. அதான் என்ன சொல்ற அப்படின்னா, உங்களுடைய ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொருடைய ஹாஜியுடைய மனதிலையும் எத்தனையோ கவலை இருக்கு. நீங்க எல்லாத்தையும் மறந்து இருக்கிறீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு வியாதியா இருக்கலாம், குடும்ப சிக்கலா இருக்கலாம், உங்க சொத்து பிரச்சனையா இருக்கலாம், வேற சுத்து வட்டாரத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், ஏதோ ஒரு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலையும் ஒரு கவலை இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது. அதை எப்படி போக்கணும்? அந்த நியத்து இருக்கு எல்லாத்துக்கும், ஆண்கள்கிட்ட இருக்கும், பெண்கள்கிட்ட இருக்கும். அதை நீங்க என்ன செய்யாதிய, விட்டுறாதிய. இங்க கேட்காம எங்கேயும் கேட்க முடியாது. அந்த வாய்ப்பு போய் நின்று எல்லா இடத்துல தொழுது, நான் சொல்ற இடத்துல நின்று துவா செய்யுது. எல்லா இடத்துல கோரிக்கை வைக்கிறது நம்முடைய கடமை. சகோதரர்களை உறுதியாக ஒன்னே ஒன்று நினைச்சுக்கணும், நான் கேட்கிறேன் ரப்பே, நீ நிறைவேற்றி தருவ, எனக்கு நிறைவேறும், நான் நம்புறேன் அப்படின்னு இருக்கணும். நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு சக்கில் இருக்கக்கூடாது, சந்தேகத்தில் இருக்கக்கூடாது. யக்கீன், ஒரு விஷயத்துல என்ன உறுதியா இருக்கணும். ஒரு மனிதன் ஒரு 4 ரக்காயத்தை தனியா தொழுகிறோம் வச்சுக்கோங்களேன், தனியா தொழுகிறோம், 4 ரக்காயத்தை தொழுகிறோம், உங்களுக்கு அவசியமான செய்தி இது. 4 ரக்காயத்தை தொழுகிட்டு இருக்கோம், தனியா தொழுகிறோம். ஜமாத்தை தொழும்போது 3 ரக்காயத்தில் அத்தியாயத்தில் உட்காந்துட்டவங்க, பின்னாடி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு கத்துவாங்க. அப்ப நம்ம தப்பா அவனுக்கு தொழுத்த முடியும் என்ன செய்வோம், ஒரு ரக்காயத்தை தொழுது சஜிதாசை செஞ்சிருவோம். தனியா தொழுகிறோம், நீங்கள் 4 ரக்காயத்துக்கு 3 தொழுது முடிச்சிட்டீங்க, 4க்கு பதிலாக 3 தொழுது முடிச்சிட்டீங்க. ஆனால் உங்கள் இடத்துல இல்லை இது 3 தான் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா, நீங்க 4வது ரக்காயத்துக்கு கண்டிப்பா எழுந்திரிச்சு ஆகணும். அது 5ஆவது தான் பரவாயில்ல. சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா எழுந்திரிச்சிடணும். எழுந்திரிச்சு ஒரு ரக்காயத்தை தொழுதுட்டு நீங்க சஜிதாசை செய்யணும். நீங்க 4 ரக்காயத்துல 3 தான் தொழுதுருக்கீங்க, இல்ல 4 தான் தொழுதேன், உறுதியா எனக்கு யாவும் இருக்கு அப்படின்னு 3 தொழுது நீங்கள் உறுதிப்படுத்தி விட்டால் அது ஒரு பொடி. எதுலையுமே ஈமான்லையும் சரி இபாதத்திலும் சரி யக்கீன் இருக்கும். அந்த யக்கீன்ல உறுதியா இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த மாதிரிலாம் எல்லாம் செய்ய முடியும். அது போலதான் நம்ம யாராவது சொல்லிட்டு வர்றோம், ஒவ்வொரு விஷயத்திலையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எல்லா விஷயத்தையும் மசூரா செஞ்சு செய்யறாங்க, எல்லாத்தையும் மசூரா செஞ்சு செய்யறாங்க. அந்த மசூரால தான் நிறைய பெரிய நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விடைகள் கிடைக்கும். நம்மளுக்கு தெரியாத செய்தி வந்துடும். நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தோமே, அந்த அவர் சொன்ன விஷயம் அழகான விஷயம் இருக்க அப்படின்னு டக்குன்னு எடுத்துக்கூடாது ஒரு விஷயத்துல. அந்த மசூராக்களை நீங்கள் உங்க ரூம்களா இருந்தாலும் சரி, ஊரா இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பங்களா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் மசூரா செய்யுங்க. மசூராவில் வந்து ஒரு முடிவு செய்து நீங்க செயல்படுத்துங்க. அல்லாஹ்வுடைய இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய நம்மளுக்கு பெரிய ஒரு பாக்கியம் இருக்கு. அந்த பாக்கியத்தை எப்படி நம்ம அதை வெளிப்படுத்தணும்னு சொன்னா, இங்க இருக்கும்போது கருத்து வேற்றுமை இருக்கக்கூடாது. நம்மளுக்கு மத்திய என்ன செய்யக்கூடாங்க, கருத்து வேற்றுமை இருக்கக்கூடாது. பாருங்க, ஒருத்தர் மினாவில் இருக்கும், சும்மா சாதாரண சைத்தாங்க தானே, எங்க நீங்க வந்து அல்லாஹ்வுடைய விருந்தாளி, உங்க நன்மையை எங்கன்னா ஒட்டாச்சு தூக்கி எரியறவனே ஒருத்தன் அருவால கையில வச்சு நிக்கிறான், அவன் யாரு, சைத்தம். உங்களுடைய நன்மைகளை பூரா வெட்டி தூரி எரியணும், நான் விடமாட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போக நினைக்கிறியான்னு நிக்கிறான். அவனை நவுபில்லா அல்லா இடத்துல பாதுகாப்பு தரணும். எல்லாம் அந்த சைத்தானுடைய என்ன பாதுகாப்பு கொடு, நான் நன்மை நாடி வந்திருக்கிறேன் அப்படின்னு உறுதியா இருக்கணும்னு சொன்னா கருத்து வச்சு வரக்கூடாது, கருத்து தர்க்கம் இருக்கக்கூடாது, தர்க்கங்களே வரக்கூடாது. ஒருத்தர் உயர்ந்து ஒரு வார்த்தை சொன்னா நம்ம அமைதியா இருக்கணும். என்ன சத்தம் போட்டு பேசுற, என்ன ஐந்து பேசுற,
மெதுவா பேச மாட்டியோ அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு சொன்னோம்னா ஏன் நான் மெதுவா பேசுறேன், பக்கத்துல மூணாவது சொல்ற, ஏங்க அவர் பேச்ச அப்படிதான், சும்மாரியா நீ என்ன பேச அப்படின்னு அப்படியே ஆரம்பிக்கும். யதார்த்தமா நடக்குது தானே, அப்படியே ஆரம்பிக்கும். நீ வந்து அவர் சப்போர்ட் பண்ணி பேசுற, அங்கே ஏங்க சண்டை வடி சும்மா இருங்க, உனக்கு தெரியுமா சொன்ன 4 பேருக்கு உள்ள என்ன செஞ்சிடும், பெரிய தகராறு வந்துடும். அதைத்தான் சைத்தான் விரும்புகிறான். எனக்கு சொன்னாங்க பார்த்தீங்களா ஹஜ்ரஸ் கல்லை பத்தி, ஹஜ்ரஸ் கல் இருக்குல்ல, அந்த கல்லை எடுத்து வைக்கிறதுக்கு பாபுசலாம் ஜியாராவில் சொல்லி காட்டோம்ல, நிறைய பேர் வரல. நீங்க 70 பேர் இருக்கக்கூடிய இந்த இதுல எல்லாத்தையும் காமிச்சோம். பெண்கள் அதிகமா வந்தாங்க, ஆம்பளை கம்மியா தான் ஆட்சிகள் வந்தீங்க. அதுல 30 40 வந்தாங்க, 35 வந்திருக்கிறீங்க. பாதி பேர் அவுட், 50% காலியா போச்சு. ஆனா அங்க ஒரு அற்புதமான ஒரு செயல் சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. பாபுசலாம் வந்து உள்ள போகும்போது எந்த பாபுசலாம் எங்க இருக்கு, நபிசுல்லாஸ் அவர்கள் பாபுசலாம் வழியா தான் உள்ள போறாங்க. அது வழி எங்க இருக்குன்னு சொல்லி காட்டணும், அந்த இடத்தை காட்டணும் இந்த இடத்துல. அப்போ பாருங்க ஹஜ்ரஸ் கல், அந்த ஹஜ்ரஸ் கல்லுடைய கிஸ்ஸால என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சொர்க்கத்திலிருந்து அது வந்த கல் 7 துண்டுகளா இருந்ததை ஒன்னா சேர்த்து வைக்கப்பட்டது. ஆனால் இந்த சொர்க்கக்கல்லை இந்த கௌபாவில கட்டி முடிச்ச பிறகு இந்த இடத்துல வைக்கிறதுக்கு நான் தான் வைப்பேன் அப்படிங்கிற 4 கோத்திரத்தார்கள் குடும்பத்தார்கள் அந்த பெருமை எனக்கு தான் வேணும்னு சொல்லி சண்டையிட்டாங்க. பெரிய போர் வருது. போர் வந்தா என்ன ஆகும், முஸ்லிமுக்குள்ள அடிச்சு வெட்டி சாகணும், அந்த நிலை வரும். ஆனால் இந்த இதுக்கு ஒரு முடிவு கட்டி சமாதானமான முறையிலே ஒரு தீர்ப்பை பெற வேண்டும் என்று முடிவு செய்து, இது யார் செய்யறது முடிவை என்று கேட்கும்போது, கௌபாக்குள் நாளைக்கு யார் முதலில் வருகிறார்களோ அவர்களே அந்த தீர்ப்பை சொல்வார்கள். கௌபாக்குள்ள முதல்ல வர்றது யாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வருவாங்க. பாபுசலாம் மூலமாக எல்லாருக்கும் அந்த மனசு அவங்க தான் வருவாங்கன்னு தெரியும். அவங்க சொன்னாங்க, நபிசுல்லாஸ் வந்தாங்க உள்ள, அப்ப தொழுது முடிச்ச பிறகு இந்த கல்லை எடுத்து வைக்கணும், எங்களுக்கு மத்தியில் அப்படி கருத்து வேற்றுமை இருக்கு, நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு ஈஸியா செஞ்சாங்க. 4 பேர் குடும்பத்தார்களும் அவர்கள் அதனுடைய பெருமையை அந்த நன்மையை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனா ஒருத்தருக்கு கொடுத்துட்டு 3 பேருக்கு கொடுக்கல அப்படின்னா அவங்க மனசு ரொம்ப கஷ்டமாயிரும். நபி அவர்கள் ஓரவஞ்சமா செஞ்சிட்டார்கள் அவன் சொல்லுவாங்க இல்லையா. நம்ம தீர்ப்பு கொடுக்கும்போது எச்சரிக்கையா கொடுக்கணுங்க. மற்றதெல்லாம் எப்படிலாம் பேசலாம், பஞ்சாயத்து பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையா பேசணும். 2 தரப்பு மனம் ஒத்து போகக்கூடிய அளவுக்கும் ஏற்றுக்கொள்ள அளவுக்கு இருக்கணும். ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு சில வினாடிகளில் அல்லாஹ் தஆலா மனசுல போட்டான், டக்குன்னு ஒரு துண்டத்துக்கு நாங்க கீழே விரிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி கல்லத்துக்கு அந்த மேல வச்சாங்க. நீங்க வாங்கப்பா 4 வரும், 4 மூலையை பிடிச்சி தூக்க வைப்பாங்க. 4 மூலையை பிடிச்சி தூக்குறாங்க. ஸல்லல்லாஹு தூக்கி வச்சுட்டாங்க. எல்லாரும் நான் தான் வச்சேன் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. பள்ளிவாசல்ல கல்வெட்டு வைக்கிறதா நிறைய இடத்துல பிரச்சனை வருது. என் பேர் இல்லையே உன் பேர் இல்லையேன்னு வருது, சரிங்களா. அது மாதிரி இங்கேயும் வந்துச்சு. ஆனா ஸல்லல்லாஹு அவர்கள் அது இலகுவான முறையில் தீர்க்கப்பட்டார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கௌபாவில நம்ம இருக்கிறோம். அது மாதிரி நம்முடைய கருத்து வேற்றுமைகள் வரக்கூடாது. கணவன் மனைவி இன்னொரு மனைவி மத்தியிலையும் கருத்து வேற்றம் வரக்கூடாது. பெண்கள் கொஞ்சம் பலகீனமானவர்கள் தான், அவங்க அதிகமான சில வார்த்தைகளை நம்ம இடத்துல விட்டுருவாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, கோவப்படக்கூடாது. அதே நேரத்தில் பெண்கள் வந்து எதை சொன்னாலும் நான் உன்னிட்ட என்னத்தை தான் பெற்றேன், நீ எனக்கு என்ன செஞ்ச, நீ என்ன உன்னிட்ட என்னத்தை அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு தான் பெரும்பாலும் மனைவிமார்கள் எல்லா மனைவிமாரும் சொல்லுவாங்க. ஏதாவது கரெக்டா 50 வயசா இருக்கும், 60 வயசா இருக்கும், பேரம் பேச்செல்லாம் எடுத்திருப்பாங்க. அப்ப சொல்லும் போது சொல்லுவாங்க, இவர்கிட்ட இருந்து நான் என்னத்தங்க கண்டேன் அப்படின்னு லேசா சொல்லிட்டு போயிருவாங்க. அவர் கல்யாணம் முடிச்சதுல இருந்து வெளிநாட்டில் சம்பாத்தியம் பண்ணி ஊரோடு நைட்டு பகலும் சம்பாத்தியம் பண்ணி கொண்டாட்டு பிள்ளை இருக்குன்னு சொல்லி அவர் காப்பாத்தி, அதுக்கு பிறகு பிள்ளைகள் பெற்று அந்த பிள்ளைகளுடைய கல்விகள் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் செஞ்சிருப்பாரு. எல்லாம் முடிச்சு குடும்பத்துக்கு எல்லாத்தையும் அவர் செஞ்சிருப்பாரு. ஆனா 50 வயசு தளர்ந்து போற நேரத்துல அவரால் எதுவும் செய்ய முடியாம போது லேச சொல்லிடுவாங்க, கொண்ட இனத்தை வச்சு அப்படின்ட்டு. அந்த வார்த்தைகள் எந்த ஒரு பெண்ணுடைய நாவல் இருந்து வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது என்று சொன்னால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் மிஹராஜுக்கு போகும்போது நான் அதிகமான பெண்களை நரகத்திலே கண்டேன். யா ரசூலுல்லாஹ், பெண்கள் அப்படி என்ன பாவம் செஞ்சிட்டாங்க, அவங்க என்ன நரகத்தில் அதிகமான பெண்கள் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒண்ணும் இல்லைங்க, கணவனிடத்துல ஒரு பெண்ணு எல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசி நேரத்துல நான் என்னத்தை கண்டேன்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி ஆளுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பெண்கள் அருமையான தாய்மார்கள் இந்த விஷயத்தை ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சிறிய ஒரு உதவி செய்தால் நம்முடைய 4 விரல்களும் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய 5 விரல்களும் ஒரு போல் இருக்கா இல்ல, ஒன்னு நெட்ட ஒன்னு குட்டா ஒன்னு அப்படின்னு சொல்லி இருக்குது. இது மாதிரி தான் ஒரு வீட்டுல 5 பொம்பளை பிள்ளை இருக்கான்னு வைங்களேன், 5 பொம்பளை பிள்ளை இருக்கு. இந்த 5 பொம்பளை பிள்ளையை நான் திருமணம் செஞ்சு கொடுத்தோம்னா 5 மருமகன் ஒரு போல இருப்பானா, இருக்கவே மாட்டான், ஒருத்த முடியாம இருப்பான்.
ஒருத்தர் சம்பாத்தியம் பண்ண சோம்பேறியா இருப்பான், ஒருத்தர் ஒரு ஆள் நல்ல சம்பாத்தியம் டாப்ல இருப்பாரு, ஒருத்தர் பெரிய படித்து அறிஞரா இருப்பாரு. இப்படி மாறி மாறி இருப்போம். அப்ப அந்த பிள்ளைகளுக்குள்ள நம்ம அத்தா ஒரு குடியான கட்டி கொடுத்துட்டாரு, நம்ம அத்தா ஒரு சோம்பேறி கட்டி கொடுத்தாரு, நம்ம அத்தா அவரை பார்த்தா டாக்டர் கட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றது முறையல்ல. அது உங்கள யாரா இருந்தாலும் அவர் சொல்லக்கூடாது. அல்லாஹ் உங்களை இணைத்து வைத்திருக்கிறான். அது யாருக்கு எந்த நசீபோ அதுதான் கிடைக்கும். நம்முடைய பெற்றோர்கள் மீது நம்ம என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. 70 வயசு இருக்கு ஒருத்தர் சொல்றாரு, எங்க அண்ணன் தம்பி நாங்க, எங்க அத்தா எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரு. என்ன துரோகம் பண்ணாரு? எல்லாத்தையும் பெரிய பெரிய பணக்கார வீட்டுல கட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணி சொத்து சுகம்லாம் கொடுத்தாரு. என்னைய மட்டும் சும்மா ஒரு பெட்டிகளை வச்சு கொடுத்துட்டு இதான் அவனுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. ஒருத்தருக்கு இறைவன் தான் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன். அவன் தன்னுடைய பெற்றோர் மூலமாக ஒரு சாய்ஸை கொடுத்துடுறான். அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு வந்து அமைதிங்களா, அதுதான் நசீபுங்கிறது. ஒரு சாதாரண பெட்டிக்கடையை கொடுத்திருந்தாலும் நீங்கள் அல்லாஹ் இடத்தில் முறையிட்டு, ரப்பே நீ எனக்கு கொடுத்தது இது என்று நான் பெற்றோர்களாக என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் எல்லோரையும் நான் உயர்ந்திருப்பதற்கு தக்வாவிலையும் இறையச்சத்திலையும் பொருளாதாரத்திலும் உயர்ந்திருக்க நீ கிருபை நீங்க கேட்டிருந்தால் அவங்களை தூக்கி சாடு போயிருவீங்க. நீ தூக்கி சாடு மேல வருவாங்க. அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு நம்முடைய செயல்பாடுகள் என்ன செய்யுங்க இருக்கணும். யாரையும் எந்த இடத்திலையும் பெற்றோராக இருந்தாலும் சரி, தன்னுடைய சகோதரராக இருந்தாலும் சரி, எந்த நேரத்திலும் என்ன செய்யக்கூடாங்க, கருத்து வேற்றுமை வரவே கூடாது. கருத்து வேற்றுமை வரக்கூடாது. நம்ம கணவன் மனைவிக்கு மத்தியிலையும் கருத்து வேற்றுமை வரவே கூடாது. நல்லா விளங்கிக்கங்க. ஒரு வீட்டுல ஒரு கணவன் மனைவியும் தங்களுக்குள்ள சண்டையிட்டுக் கொண்டு 3 நாளைக்கு மேல் நீங்கள் படுக்கறையை பிரித்து விட்டால் உங்களுக்கு சாபம் இருந்து 3 நாளைக்கு பிறகு பிரிச்சு படுக்கறை பிரிக்க கூடாங்க. தலாசம் சொல்லி காட்டுறாங்க. ஒரு பெண்ணே நீ தவறு செஞ்சா கூட நீங்க முதல்ல என்ன செய்யணும், சொல்லுங்க இப்படி செய்யாத தப்புமான்னு சொல்லுங்க. அது ஒரு கணவர் தவறு செய்யறாங்க, ஏங்க நீங்க தப்பு பண்ணுவீங்க, இது செய்யாதேன்னு சொல்லணும் மனைவிமார்கள். அதுக்கு ரெண்டாவது என்ன செய்யணும், அது ரெண்டாவது அடுத்த கட்டமாக ஒரு இதை போகும்போது லேசா தட்டணும். லேசா தட்டணும்னா நீங்க ஒண்ணு கம்பு அரவாணி அடிச்சிடக்கூடாது. லேசா தட்டிட்டு என்ன நீ நினைச்சிட்டு இருக்க, நான் சொல்ற புரியலையா அப்படி லேசா தட்டுங்க. அவர்களை அதிலையும் திருந்தாவிட்டால் மனம் நிறுத்து கொஞ்சம் ஒதுக்கி கொள்ளுங்க. படுக்கறையை 3 நாள் பிரித்து வைங்க. நல்லா சொல்றாங்க. அப்படியாவது 3 நாள் பிரிச்சு வச்சுங்களேன், தூக்கம் வராது. விடிய தூக்கம் வருமா? உங்க வீட்டுல போய் பாருங்க. வீட்டுல போய் 3 நாளைக்கு சண்டை ஓட்டு போய் தனியா படித்து பாருங்க, தூக்கம் வராது. சிந்தனை பூரா என்ன நினைக்காத தெரியல, என்ன செய்யாது. அவங்க தூங்குவாங்களா? தூங்க மாட்டாங்க. விடிய முடிச்சுட்டே கிடப்பாங்க. நம்ம இப்படி சொல்லிட்டோமோ, அது தப்போ, அது இது எல்லா பெண்களிடத்திலும் இருக்கு, எல்லா ஆண்களிடத்திலும் இருக்கு. நம்ம சந்தோஷமாக எத்தனை நாள் செஞ்சிடலாம், எத்தனை நாள் பிரிந்து படுக்கலாம். ஆனால் மன வருத்தத்தோடு ஒரு நாள் கூட படுக்க முடியாது, விடிய தூங்க முடியாதுங்க. அதுதான் முஹப்பத். நம்மளுக்கு மனைவிக்கு பற்றி உள்ள முஹப்பத் அதுதாங்க. விடவே முடியாது. நீங்க சந்தோஷமா நீங்க பிரிஞ்சு வெளிநாடு வர்ற ஒருத்தன் 1 வருஷம் இருக்கான், அந்த முஹப்பத்திலே அவங்க இருந்துருவாங்க. ஆனா ஒரு நாள் சண்டையிட்டு வீட்டுல தனியா படுத்துட்டோம்னா எவ்வளவு மனக்கஷ்டம் இருக்கிறத உங்களுக்கு தெரியுங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், கருத்து வேற்றுமைகள் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் இருக்கவே கூடாது. மனைவிமார்கள் கணவனை கதியை செய்ய வேண்டும், கணவனுக்கு மகிழ்ச்சி அடைய செய்யணும். கணவன்மார்கள் மனைவியுடைய தேவைகளை பூர்த்தியாக்கணும். அதே நேரத்தில் கணவருடைய வருமானம் என்ன என்பதை அறிந்து பெண்கள் அதாவது மனைவிமார்கள் அவங்க இடத்துல தங்களுடைய தேவையை சொல்லணும். ஒருத்தட்ட ஒண்ணுமே இல்லை, எங்க அக்கா புருஷன்லாம் மச்சான்லாம் நான் 10 நாயை வாங்கி கொடுத்தாரு, நீ என்ன வாங்கி கொடுத்த, ஒரு செம்பு இது கூட வாங்கி தரல நீ அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. அவர் வசதி ஆகிட்ட எல்லாம் கொடுத்துருக்கா ரிஸ்க, அவருக்கு வாங்கி தரலன்னு சொல்லுவாரு. அதனால நிறைய குடும்பம் பிரிஞ்சிருச்சு நிறைய இடத்துல. இதுதான் இருக்கக்கூடாது. தங்கமோ ஒரு பொருளாதாரமோ வாழ்க்கைக்கு இல்லைங்க. நம்மளுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், அதுதானே தங்குது. இந்த உலகத்துல நீங்கள் உடுத்துறதும் உடுத்தக்கூடிய ஆடையும் தான் வாழ்க்கை. அன்னை பாத்திமா அம்மையார் அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? யாருடைய மகள்? சல்லல்லாஹுடைய மகள், நபிசுல்லாஹுடைய மகள். அவங்க நினைச்சாலே கண்ணீர் வடிக்கணும். ஒரு பெரியவன், ஒரு உலகத்துக்கே ஒரு தலைவர் கூட அலிலாத்த போய் மதின்னு சொன்னாங்க. அலிலாத்த பார்த்து என்ன எங்க பாருங்க வாங்க கூட்டு போனாங்க கூட. அம்மா என்ன செய்வோம், என் பிள்ளை எப்படி கஷ்டப்படுமா, என் பிள்ளை பாத்திரம் கழுவுமா, என் பிள்ளை நான் எப்படி செம்பு போல வளர்த்தேன், தங்கம் போல வளர்த்தேன், இதான் வீட்டுல வச்சு பாத்திரங்களை சொல்ற சோறாக்க சொல்றேன்னு நம்ம சண்டை விடுறோம். ஒரு குடும்பத்துல நம்ம பிள்ளையை கட்டி கொடுத்தோம் அப்படின்னா குடும்பத்தோடு இருந்து மாமியார் கொட்டு பொட்டு வந்தா தான் நாளைக்கு அவங்களுடைய பிள்ளைகளே கண்டிஷனா வளர்ப்பாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க.
நீங்க தங்கம் வெள்ளின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு காலமும் மேல வரவே முடியாது. இப்படியே தான் இருக்கணும், சோம்பேறியா தான் இருக்கணும். அதனால இந்த மாதிரி குடும்ப விஷயங்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகான ஒரு வழிகாட்டியை சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த இடத்துல நம்ம என்னத்துக்கு சொல்றோம்? கருத்து வேற்றுமைக்கான சொல்றோம். கருத்து வேற்றுமை என்பது எந்த ஒரு புறத்திலிருந்து நமக்கு வரக்கூடாது, எந்த ஒரு இடத்துல இருந்து வரக்கூடாது. அந்த கருத்து வேற்றுமை வந்துருச்சு அப்படின்னா யார் உள்ள வந்துருவா? சைத்தான் உள்ள வந்துடும். அதுக்கு சொல்ல வந்த இவ்வளவு ஆழம் சொல்ல அதுதான் சைத்தான் உள்ள வந்துருவான். பாருங்க, ஒரு ரூம்ல 4 பேர் இருந்தாங்க. இருக்கும்போது ஒருத்தர் குர்பானி கொடுக்குறாங்க. குர்பானி கொடுக்கும்போது சொன்னாரு, நான் இது வரைக்கும் குர்பானி ஊர்ல மாட்டுக்கு தான் கொடுப்பேன், ஆட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அது ஒரு ஆடு கொடுத்தா அதுக்கு நன்மை, மாடு கொடுத்தா அதுக்கு நன்மை. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, எதுக்கு எவ்வளவு ரோமங்கள் எதுல அதிகமா இருக்கோ அதனுடைய நன்மை, அந்த ரோமத்தை அளவுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க குர்பானிக்கு. அது ஆடு கொடுத்தானே மாடு கொடுத்தானே. ஆடு கொடுத்தா என்னங்க ஒரு 10-20,000 செலவாகும். மாடு கொடுத்தா என்னங்க 2,000 ரூபாய் முடிஞ்சிடும். 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை வாங்கி கொடுத்துட்டு போயிருவாங்க. அப்ப அவர் என்ன செஞ்சாரு? பேசியிருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, நீ எவ்வளவு பணக்காரன், உனக்கு லாட்ஜ் இருக்கு, அது இருக்கு, எல்லாம் இருக்கு, நீ போய் 2,000 குர்பானி கொடுத்து சொல்லுதிய, உனக்கு அசிங்கம் இல்லையா? ஏன் ஒரு 20 நாளைக்கு ஒரு குட்டி வாங்கி குர்பானி கொடுக்காங்க அப்படின்றாரு. சமீபத்தில் பெரிய தகராறு இருந்துச்சு. இப்படி சின்ன விஷயங்கள் கூட நம்ம என்ன செஞ்சிருவாங்க, சைத்தான் உள்ள நுழைஞ்சி கருத்து வேட்ட வரும்போது பேச்சிலே அதிகப்படியா போகக்கூடாங்க. ஒருத்தர் லேசா நம்ம விழுந்துடும். அது மாதிரி நீங்கள் சகித்துக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல என்ன செய்யணும்? சகித்துக் கொள்ள வேண்டும். தௌபாவிலே தவாப் செய்யறோம், ஒருத்தர் என்ன செய்யறாரு, லேசா தட்டிடுறாரு, மிதிச்சுறாரு, நம்மளுக்கு ஏற்கனவே காலைல வெடிச்சிருக்குது, வலிக்குது, ரத்தம் ஓடுது, வலிக்குது, உடம்பு வலிக்குது, ஆனா தட்டிடுவாரு, என்ன அவன் கண் தெரியலையா அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன செய்யக்கூடாங்க? கண் தெரியலையா அவனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல அப்படித்தான் இருக்கும். நம்ம லேசா திரும்பி பார்த்தாலே அவங்களே ஆகி சபருன்னு போயிடுவாங்க. நம்ம திரும்பி பார்த்தாலே அவங்க சொல்லுவாங்க சபருன்னு போயிடுவாங்க. அவங்க இடிச்சுட்டா அவங்க தெரியும் நம்ம வீழ்ச்சிட்டோம் ஹாஜி சபருன்னு போவாங்க. அதுதான் கௌபா. இந்த ஒரு தன்மை குணம் நம்ம எங்க இருக்கணும்? நம்ம மௌத்தா போற வரைக்கும் நம்ம ஊருக்கு போனாலும் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நற்குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் எங்க போவாங்க? சொர்க்கத்துக்கு போவாங்க. அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பெரிய ஒரு பாக்கியத்தை நம்மளுக்கு கிடைக்கணும். வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தாயிஃப் இன்ஷா அல்லாஹ் ஒரு பயணம் இருக்கு. அந்த தாயிஃப்ல அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கையை ஏற்படுத்திய ஒரு இடம் இருக்குது. அதையும் உங்களுக்கு காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒட்டகம் பந்தம் இருக்குது, மியூசியம் உள்ள எப்படி இந்த சொல் இன்னைக்கு என்ன சொல் இருக்குது இல்ல அது காட்டப்படும். ஹஸரத் இப்னு அப்பாஸ் இல்லாதவருடைய அடக்கஸ்தலம் தாயிஃப்ல இருக்குது. அவருடைய மஸ்ஜித் ஒரு அழகான மஸ்ஜித், பார்க்க வேண்டிய மஸ்ஜித் இருக்குது இன்ஷா அல்லாஹ். இன்னும் அது சுற்றி உள்ள சில செயலாம் இருக்குது தாயிஃப்ல. அது போகும்போது அது சம்பந்தமான நம்ம விளக்கங்கள்லாம் உங்களுக்கு பஸ்லயே அப்படி சொல்லிட்டு வரோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அப்ப தாயிஃபுக்கு யாரெல்லாம் நீங்க போறீங்களோ அவங்க எல்லாம் பேர் கொடுத்து அவங்களுக்கு அதுக்குண்டான ஏற்பாடை நிறுவனத்தை சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள ஏற்பாடு செஞ்சு தருவாங்க இன்ஷா அல்லாஹ். நமக்கு மத்தியில நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஒற்றுமையும் நல்ல ஒரு கருத்து வேற்றுமையும் இல்லாமலும் ஒரு சாந்தமான நம்ம ஒரு அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்து நம்மளை முழுமையான முறையிலே ஹாஜிகளாக ஒரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நம்ம அனைவரும் ஆக்கி நம்மளை ஊருக்கு போன பிறகும் இந்த இபாதத்துகளை விடாமல் தொடர்ச்சியாக இந்த அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இறுதி வரைக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான ஹாஜிகளே, ஹாஜாக்களே, ஹஜ்ஜுக்காக வந்திருக்கக்கூடிய ஹாஜிகளே, ஹாஜியாக்களே, அல்லாஹு தஆலா யாரை ஹஜ்ஜை செய்ய நாடுகிறாரோ அவர்கள் மட்டும் ஹஜ்ஜி செய்வார்கள். ஹஜ்ஜியும் உம்ராவும் சொன்னா அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் யாருக்கு நசீபாக்க அவங்க மட்டும் தான் வர முடியும். அல்லாஹு தஆலா நமக்கு எல்லாம் நசீபாக்கியிருக்கான். இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு வந்து ஹஜ்ஜி செய்வதற்கு அல்லாஹ் நசீபாக்கி அவர் விருந்தாளியாக அல்லாஹ் அழைத்திருக்கான். அப்போ இந்த ஊர்லேயும் புறப்பட்டு ஹஜ்ஜிக்கு வந்திருக்கும் போது நம்ம பேணுதல் ரொம்ப அவசியம். ஹஜ்ஜி என்பது ரொம்ப பேணுதல் அவசியம். பேணுதலாக இருக்கணும். ஊர்ல வந்தா போனா அப்படின்னு இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சுற்றுலா மையம் இல்லை, இது சுற்றி பார்க்க விடயமாயம் இல்லை. இறுதி கடமையிலே ஒன்று ஹஜ்ஜி. இப்போ ஹஜ்ஜிக்கு வந்திருக்குன்னு சொன்னா நம்ம பேணுதல் அதிகம் வேணும்.
பேணுதல் இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை உலகத்திலே ஒண்ணும் இல்லை. ஈமான் தக்குவா, இந்த தக்குவா இருந்தா மட்டும்தான் அடுத்த படி எடுத்து வச்சுக்கிட்டு மேல போக முடியும். தக்குவா இல்லைன்னு சொன்னா மேற்படி கூட வைக்க முடியாது, ஒரு படி கூட எடுத்து வைக்க முடியாது. நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் சொல்லணும்னு சொன்னா, அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா ஒரு படியா எடுத்து வச்சாதான் போக முடியும். ஒரு படி கூட எடுத்து வைக்கலன்னு சொன்னா, அந்த தக்குவா இல்லைன்னு சொன்னா அந்த படி கூட வைக்க முடியாது. பல நாளுடைய கனவுகள், ஒருத்தவங்க 4 வருஷம் முன்னாடி செஞ்சிருக்கலாம், 5 வருஷம் முன்னாடி செஞ்சிருக்கலாம், ஹஜ்ஜி செய்யணும்னு சொல்லிட்டு நீத்து வச்சிருக்கலாம். அல்லாஹ் இப்ப நசீபாகிருக்கான். இருக்கக்கூடிய எல்லா ஹாஜிகளுக்கும், இந்த வருஷம் செய்யக்கூடிய எல்லா ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் அழைப்பை ஏற்று வந்திருக்கோம். இப்ப இந்த தக்குவா தான் மைண்ட், தக்குவா ஏற்றுக்கணும். இப்ப அல்லாஹ் ஹஜ்ஜை ரொம்ப விளக்கமா சொன்னாங்க. அசாரை பத்தியே சொல்லிட்டு வந்தாங்க, இப்படிலாம் நடக்கணும், இப்படிலாம் செய்யணும், பெண்களை பத்தியும் ஆண்களை பத்தியும் எல்லா விளக்கத்தையும் சொன்னாங்க. இதெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிமுறையை சொன்னாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிமுறை தான் சொன்னாங்க. இப்படிலாம் நடந்தா நல்லது, நம்ம சொர்க்கத்துக்கு அடையக்கூடிய நாட்கள் அடைஞ்சிடும். அதுக்காக நம்ம தக்குவா இருக்கணும். அல்லாஹ்வுடைய கிருபைன்னு பாருங்க, ஊர்ல புறப்பட்டோம், விமானத்துல ஏறினோம், வந்தோம், வந்துட்டு ஒரு 10 மணி நேரம் கூட இல்லை. ஒரு வஃபாத்து ஒரு 10 மணி நேரம் இங்க இல்லை. மக்கால் 8 மணி நேரம் இருந்தாரு. காலைல 8 மணிக்கு இங்க வந்தோம், உள்ள கால் வச்சோமா, 8லேருந்து இஷா வரலேருந்து தான் இங்க இருந்தார். இஷாவுக்கு அப்புறம் வஃபாத் அவர். ஏன் அந்த மூத்த அல்லாஹ் நாடினா ஏர்போர்ட்லயே ஆக்கியிருக்கலாமே, ஃபிளைட்லயே ஆக்கியிருக்கலாமே, இல்ல ஊர்லயே ஆக்கியிருக்கலாமே. மக்காவில் பொண்ணு தவா மட்டும் செய்யறாரு, செய்யல. அல்லாஹ் அதுக்கு நாடுல அல்லாஹ், நீ தவா மட்டும் செஞ்சா போதும், 1 ரூபா நான் எடுத்துறேன் சொல்ல எடுத்துட்டான் அல்லாஹ். அதான் பாருங்க, மௌத்து எஹ்ராமுடைய ஆடையிலேயே, எஹ்ராம் ஆடையிலேயே கபன் பண்ணி மடங்கம் பண்ணியிருக்கோம். எஹ்ராம்லேயே பெரும்பாலும் கிடைக்காது, நசீபுள்ள சீதேவிக்கு தான் அது. எஹ்ராம் ஆடையிலே மௌத்து வருதுன்னு சொன்னா பாரு, எஹ்ராம் ஆடையிலே மௌத்து ஆகிட்டார். ஒரு 10 மணி நேரத்தில் செய்ய போல. அல்லாஹ் நாடினா செஞ்சு ரூஹம் வாங்கியிருக்கலாம். இல்ல நீ போவாத, உனக்கு காபத்துல்லாவிலேயே உனக்கு முடிச்சு ரூஹை எடுத்துட்டான். அப்ப எப்படியாப்பட்ட மௌத்து அது? சிந்திக்கணும். மௌத்து என்பது எல்லாத்துக்கும் உண்டு, நிச்சயம். மௌத்தை ருசிச்சே ஆகணும். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ரூஹும் மௌத்தை ருசிக்கணும். நிச்சயமா மௌத்து உண்டு உலகத்துல. இன்னைக்கெல்லாம் நாளைக்கு நாளன்னைக்கு அப்படியே மாறி ஒருத்தவங்க மௌத்து ஆகும். அதுக்கு நாளைக்கு நமக்கு இஸ்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த களிமாவுடைய சொல்லுக்கு என்ன அர்த்தம்? நாளை மறுமை நாளை அடையணும், சொர்க்கத்துக்கு சேரணும். இருக்க காவிரி எல்லாம் இருக்காங்க, எல்லா உலகத்துல எல்லா எண்ணத்தையும் அல்லாஹ் படைச்சான். படைச்சு என்ன சொன்னான்? ஒரு மூமினாவுக்கு மட்டும்தான் சொர்க்கத்தை அடைய முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த களிமா சொன்னவர் மட்டும் சொர்க்கத்தை அடைய முடியும். இது யாரும் அடைய முடியுமா? முடியாது. அல்லாஹு தஆலா யாரை நாடுகிறானோ அவன் மட்டும்தான். இப்ப ஹஜ்ஜிஸை வந்துட்டோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல இருக்கக்கூடிய நாள் எத்தனை நாள் இருப்பாங்க? இப்ப இருக்கிற ஃப்ரீ போயிட்டு வந்தா கிடைக்காது, உங்களுக்கு கால் வச்சு கூட இடம் கிடைக்காது. இப்போ அங்கிருந்து வருவோம், அன்னைக்கு பாருங்க அவ்வளோ ரிஷம் இருக்கும். இப்போ நினைக்கக்கூடிய நாட்கள்ல தவா உம்ரா தான் அதிகம் செய்யணும்னு இல்லை, தவாபை அதிகமாக செய்யுங்க. தொகர்லாம் பாருங்க ஃப்ரீயா இருக்கு. தொகர்லாம் கொஞ்சம் படையை பிடிச்சிட்டு தவாபை அழகாக செய்யலாம். ஒரு 12 மணிக்கு போனோமா இல்லையா, சாப்பிட்ட உடனே போய் இறங்கணுமா, படையை பிடி அழகாக தவாப் செய்யலாம். 1 இல்லை 5 செய்யலாம், 10 செய்யலாம், 2 செய்யலாம், 7 சுத்து 2 ரக்காய் தொழுவேன், ஒரு தவாபு நிறைய செய்யலாம். இதே சான்ஸ் போயிட்டு வந்தப்போ கிடைக்காண்டா. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, இப்போ எல்லாம் வந்துகிட்டே இருக்கோ பாருங்க. வந்து எப்படி இருந்துச்சு கும்ப, இந்த 5 நாள் எப்படி கும்ப இருக்கும் பாருங்க. ஏன்னா வந்துகிட்டே இருக்கணும், இனிமே உள்ள வாங்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருப்பாங்க. இனிமே ஹஜ்ஜி செஞ்ச பிற்பாடு தான் குறையும். ஹஜ்ஜி செஞ்ச உடனே குறையாது, அது ஒரு 20 நாள் செஞ்சா குறையும். அப்ப நம்ம என்ன செய்ய, இந்த நாட்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் நீங்க வேஸ்ட் பண்ண சொன்னா உங்களுடைய இபாதத் தான். 1 மணி நேரம் நீங்க வேஸ்ட் பண்ண சொன்னா, ரூம்லயோ மற்ற இடத்துலயோ உட்காந்து வேஸ்ட் பண்ண சொன்னா நம்ம இபாதத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறைஞ்சிடும். ஏன்னு சொன்னா வந்த நாள், இந்த நாட்களை இப்போ உள்ள பெரிய முன்னாடி கிடைக்காது. நிறைய தவாப் பண்ணுங்க. உம்ரா யாரெல்லாம் செய்ய ஆசைப்படுறாங்களோ உம்ரா செய்யுங்க. உடம்பையும் பார்த்து கொள்ளணும், உடலையும் பார்க்கணும். ஹஜ்ஜி செய்யக்கூடிய 6 நாள் முக்கியம். அது மிக முக்கியமான நாள் அரஃபா. இந்த நாள் தான் மிக முக்கியமான நாள்.
இந்த நாட்களுக்காக இத்தனை நாள் காத்துட்டு இருக்கிறோம். எப்போ வரோமா, எப்போ வரோம், எப்போ வரோம், எப்போ வரோம், ஹஜ்ஜி வரோம், அரஃபா நாள் எப்போ வரோம், அப்படி காத்துக்கிட்டே இருக்கும் இந்த நாளுக்காக. உடம்பையும் பாதுகாக்கணும். உடம்பு நல்லா இருந்தா தான் அந்த நேரத்தை போய் அதை செய்ய முடியும். உடம்பு நல்லா இருந்தாலும் செய்ய முடியும். ஹஜ்ஜி என்பது கஷ்டமே இல்லை. கஷ்டம் கஷ்டம் நினைச்சதான் எதுவும் கஷ்டம். கஷ்டம் ஏன் நினைக்கிறீங்க? கஷ்டமே இல்லை, சாதாரண விஷயம். நம்ம 40 வயசு 50 வயசு 60 வயசு அங்க பாருங்க, ஒரு கம்பை எடுத்து அப்படி குத்தி அப்படி நடக்க போது 70 வயசு 80 வயசு கிழவனை பாருங்க. அங்க மீனாவளி அரஃபாவை பார்க்கும்போது நம்ம எல்லாம் சாதாரணம். ஒரு கம்பை நடந்து வருவார். நம்ம வாகனத்தை கூட போவோம், நடந்து போவார்கள். வயசான முதியவர்கள் அப்படியே தலையில ஒரு மூட்டியை வச்சுக்கிட்டு அப்படியே கம்பை எடுத்து அப்படி குத்தி குத்தி நடந்து போவோம். அதெல்லாம் பார்த்து போது அவ்வளோ ஆசை வரும். மீனாவிலேருந்து அரஃபா போறது, அரஃபாவில முஸ்தலிஃபா வர்றது. ஒரு கூட்டம் என்ன செய்யணும் சொன்னா, பஸ்ஸை பார்க்காது, பஸ்ஸே வேண்டாம், நடைப்பயணமா போயிட்டே இருக்கும். அந்த நடைப்பயணத்தை பார்க்கும் நமக்கு ஆர்வம் வரும். எதுவுமே கஷ்டம் இல்லை, கஷ்டம் நினைக்கவே கூடாது. அந்த கஷ்டத்தை நீங்க ஊருக்கு போய் உட்கார்ந்து பார்த்தேன்னு சொன்னா, ஹஜ்ஜை செஞ்சுட்டு ஊருக்கு போனோம்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் ருசிப்பேங்க. இன்னைக்கு இங்க இருந்தோம், இன்னைக்கு இது செஞ்சோம், இன்னைக்கு அரஃபால இருந்தோம், முஸ்தலிஃபால இருந்தோம், ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு பார்ப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு அது கஷ்டமா தெரியும். அதை உட்காந்துப்பா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு அரஃபால இருந்தோம், மீனால போனோம், சைத்தான் கல்லடிக்க போனோம், அங்க ஊர்ல உட்காந்து சிந்திக்கும் போது அவ்வளோ சுகமா இருக்கும். கஷ்டமே இல்லை. எதையும் கஷ்டமா நினைச்சதான் கஷ்டம். அந்த கஷ்டங்களே இல்லை. சில சிரமங்கள் இருந்தாலும் அது கஷ்டம் கிடையாது. எல்லாம் கும்பலா போகும்போது நமக்கு ஒண்ணு ஒரு குரூப் இருக்குன்னு சொன்னா, அந்த குரூப்ல நம்ம ஒரு ஆளு, நம்ம ஒரு ஹாஜி, எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம ஒன்னா போறோம், ஒன்னா வருவோம் இன்ஷா அல்லாஹ். அதை பத்தி அந்த ஹஜ் லெவலுக்கு அப்படி இருக்குமா அப்படி இருக்குமா பெரிய தோட்டங்களே வேண்டாம், லேசானது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சம்பவத்தை நான் பார்க்குறேன். ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒன்று நடக்கும். அதனால அதெல்லாம் நான் பெருசுப்படுத்திட்டே இருக்க முடியாது. சில வருஷங்கள் சில கஷ்டமே பட்டிருக்கேன் ஹஜ்ஜில். அடுத்த நாள் அது மறந்துடும். அது ஊருக்கு போகணும், இப்படிலாம் இருந்துச்சா, இப்படி. அதுவும் எங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும். கஷ்டப்படாத ஹஜ்ஜி செஞ்ச ஹஜ்ஜே இல்லை. அந்த கஷ்டத்தோடு செய்யும் போது தான் அதனுடைய வேகம் தெரியும். கஷ்டப்படணும் ஹஜ்ஜில், அது கஷ்டப்பட்டு செய்யும் போது தான் அது வேகம் தெரியும். இப்படிலாம் இருந்துச்சா, இப்படிலாம் இருந்துச்சா, அந்த சந்தோஷம் அதோட சந்தோஷம் வேறு எந்த சந்தோஷமே இல்லை. ஊரில் போய் ஹஜ்ஜி செஞ்சுட்டு போய் உட்காந்து சிந்திக்கும், பள்ளியிலேயோ வீட்லேயோ தனிமையாக உட்காந்து சிந்திக்கும் போது அப்போ தெரியும் அதோட சந்தோஷத்தை. இப்போ தெரியாது. இன்ஷா அல்லாஹ் எதையுமே கஷ்டமே இல்லை. இப்போ அல்லாவுடைய கிருபைகள் தாயிஃப் நகர் போகிறோம். தாயிஃப் நகர் போகிறோம்னு சொன்னால் இப்போ முடியல. இப்போ ரொம்ப வயசானவங்களாம் நிறையா இருக்காங்க. இப்போ அங்கேலேருந்து ஒரு எஹ்ராம் கட்டணும். இப்போ நான் அன்றைக்கி ஜொஹரான போகணும் இல்லவா, அப்போ ஊர்லேருந்து வெளியில் கட்டி வரணும். அன்னைக்கு ஊர்லேருந்து வரும்போது ஹஜ்ஜுடைய நியத்தை வச்சு ஹஜ்ஜு உம்ரா செஞ்சோம். எல்லாம் செஞ்சோமா. ரெண்டாவது அதே இங்கே செஞ்சோங்க. ரெண்டாவது ஜொஹரானா போனோம். அது எல்லைக்கு வெளியில் போய் தான் வந்தோம். அதாவது எல்லைக்கு வெளியே போய் ஹரம் கட்டிட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்தது தாயிஃப் ஒரு ப்ரோக்ராம் போட்டுருக்கோம். நாளைக்கு கரெக்டாக 7:30 மணிக்கு கீழே இருக்கணும். அதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டுக்கணும். ஏன்னா 7:30 மணிக்கெல்லாம் நீங்கள் போனா தான் வண்டி வந்து ஏறினா தான் இரவு வந்து எத்தனை மணிக்கு சேருதுன்னு செக்கிங் அதிகமாக இருக்கு. இரவு எப்போ நைட்டு வரும், நைட்டு 9 ஆகும், 10 ஆகலாம், 8 ஆகலாம், டைம் சொல்ல முடியாது. மதியான சாப்பாடு அங்கே தான், அங்கே ஏற்பாடு பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஏற்கனவே காலையில் போனால் தான் சாயங்காலம் வந்து சேர முடியும். அங்கே இதில் தாயிஃபில் எஹ்ராம் கட்டி இன்ஷா அல்லாஹ் நம்ம எங்கே வருவான், திரும்ப இங்கே வந்து ஒரு உம்ரா செய்வோம். இதுவும் படா உம்ரா தான், வெளியில் போயிட்டு உள்ளே வரும். அதே போல் மதீனாலையும் வரும். அதை எல்லையை போட்டு மக்கா விட்டு போகிறோம். அப்துல் கலீஃபால எஹ்ராம் கட்டிட்டு இன்ஷா அல்லாஹ் அப்போ வந்து ஒரு உம்ரா செய்வோம். இப்போ நமக்கு வெளியில் போய் வர உம்ராவே 4-5 முறை ஆச்சு. அது மதீனாவுக்குள்ளே போகிறோமா, போயிட்டு வந்து அப்துல் கலீஃபால எஹ்ராம் கட்டி திரும்ப உள்ள வருவோம். இந்த மாதிரி உள்ள நீங்களாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். எல்லா விஷயத்தையும் ஒத்துழைப்பு கொடுத்து, நான் என்றைக்குமே பசாரத்தின் ஒரு குடும்பம் ஒன்றுக்கு ஒன்று அண்ணனாகவும் தம்பியாகவும் சகோதரிகளாகவும் அக்கா தம்பிகளாகவும் ஒன்றுக்கு ஒன்று வயசானவங்க இருந்தால் கூட அவங்களுக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்யறதுனால அவங்களுக்கு 2 பல நன்மை அடைகிறாங்க. 1க்கு 1 லட்சம் என்கிற போல அந்த உதவி செய்யறவங்களும் 1க்கு 1 லட்சம் நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அது மாதிரி 1க்கு 1 செய்யும் போது நல்லா இருக்கும். இப்போ தாயிஃபுக்கு போறவங்க வயசானவங்க இருக்க முடியாது, கால் வீங்கிடும். சில பேருக்கு வீங்கிடும். அவங்கெல்லாம் வர முடியல, வர வேண்டாம், இருந்துக்கலாம், பிரச்சனை இருங்க. மற்றவங்க போயிட்டு வரட்டும். தவாப் செய்யுங்க, போய் தவாப் செய்யுங்க, நான் சொல்லிட்டு
நிறைய ஹட்டில் போய் இது செய்யலாம். முடிகிறவங்க வாங்க, போயிட்டு தாய்க்கு போகிறவங்க போயிட்டு வந்துடலாம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு எல்லாம் எஹ்ராம் நேற்று எடுத்தா போல் எஹ்ராமை கையில் எடுத்துக்கங்க. எஹ்ராம் துணியை கையில் எடுத்துக்கணும். கையில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது போய் அங்கே போய் குளிச்சு அங்கே இங்கேயே குளிச்சிருங்க. வரும்போது எஹ்ராம் கட்டிட்டு வந்துடலாம். நைட்டு 9 ஆகும், 8 மணி 9 மணி ஆகும். ஏன்னா செக்கிங் அதிகமாக இருக்குது. நுசு கார்டு கண்டிப்பாக கையில் இருக்கணும். நுசு கார்டை போட்டுட்டு எங்கேயும் வெளியில் போகக்கூடாது. இப்படிப்பட்ட பெரிய பிரச்சனை. நுசுக்கு கார்டு, அந்த கார்டு இருக்குல்ல, அந்த கார்டு மிக அவசியம். அது இல்லாமல் எங்கேயும் வெளியே போயிடாது. பொடி போனால் 3 நாள் 4 நாள் ஆகும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு. நுசுக்கு என்ன பிடிச்சி ஏற்றிடுவான் அவன். ஹாஜி நான் வெளியில வந்துருக்கேன் அதெல்லாம் பார்க்க மாட்டான். நுசு கார்டு இல்லையா வண்டியில் ஏற்றுட்டாக்க 3 நாள் 4 நாள் சென்றால் அழைச்சிட்டு வர முடியும். அதனால நுசு கார்டு ரொம்ப அவசியம். அதை பாதுகாத்து வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் யாராவது இந்த வண்டி தள்ளக்கூடியவங்க, முடியாதவங்க இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒன்று கொண்டு ஹெல்ப் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ், செஞ்சுக்கலாம். அதே போல் தாயை வச்சு தள்ளுவது வந்து பெரிய ஹஜ்ஜி செய்த கடமை அவங்களுக்கு. தாயை வச்சு சுமக்கக்கூடியது லேசான விஷயம் அல்ல. முடியாதவர்களை வச்சு வண்டி தள்ளி செய்வது லேசான விஷயம் அல்ல. அவருக்கு 2 பலன் ஹஜ்ஜி, ஒரு ஹஜ்ஜி 2 ஹஜ்ஜி ஆகுறாரு. சேர்ந்து அவங்களும் சேர்த்து வச்சு எல்லா இடத்தையும் நீனப்பா நீனும் சரித்தான கல் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வராங்க தெரியுங்களா. இதையும் அவர் சேர்ந்து அந்த நன்மை அவருக்கும் கிடைக்கும். தாய்க்கு இபாதத் செய்து மிக சிறந்தது, சின்ன விஷயம் அல்ல அது. தாயுடைய இபாதத்து என்னைக்கும் உச்சியில் நிற்கக்கூடிய இபாதத்து அது. தாய்க்கு செய்யக்கூடிய சேவை எதுக்கும் ஈடாகாது. நீங்கள் உங்கள் கோடி பணம் வச்சிருந்தா கூட, சொத்து சுகம் இருந்தால் தாய்க்கு ஈடு இது இருக்கா? அறவே கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் 4 பிள்ளை பெற்றாங்க சொன்னால் ஒரு பிள்ளை 1 மாதம் இங்கே 1 மாதம் இது 1 மாதம் இப்படி தாய் தந்தைய கடைசி காலத்தில் அதை பிரித்து போட்டுறாங்க. அம்மா இங்கேயும் அத்தா அங்கேயும். பெரிய பாவம் அது, லேசான விஷயம் அல்ல அது. தாய் வயதான காலத்தில் தாயையும் தந்தையும் பிரித்து ஒரு அண்ணன் இந்த தம்பி வீட்டில் ஒரு நாள் அந்த 1 மாதம் இங்கே 2 பேரும் பிரித்து வச்சிடுறது எவ்வளோ ஒரு குற்றம் இல்லவா? குற்றம் தெரியுமா? அது கடைசி காலத்தில் தாயும் தந்தையும் ஒன்னாவே இருக்கணும். அவங்க சிறு பிள்ளை மாறி சிறு குழந்தைகள் போல, அந்த வயதானவர் சிறு குழந்தைகள் போல தங்க தட்டில் வச்சு அவங்க பாராட்டி தாளாட்டணும். அந்த வயசுல அவங்களை பிச்சு போட்டுறாங்க. அது போய் அவங்களுடைய மனநிலை எப்படி அந்த மனநிலை அவ்வளோ கஷ்டப்படாது. அந்த மாதிரி உள்ளது எவ்வளோ இன்னைக்கு உலகத்தில் நடக்க சம்பவம். இதெல்லாம் எவ்வளோ சொத்து சுகம் இருந்தால் கூட தாய் தந்தைக்கு எதை ஈட ஆகாது. தாய் தந்தைக்கு உணவு கொடுப்பதும் உணவு செழிப்பதும் நல்லது கெட்டு செய்யக்கூடிய அவர் தான் வாழ்க்கை சிறந்தவர்கள். நாளைக்கு சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள். தாய் தந்தை யார் உணவளித்து அவர் சீராட்டி பாராட்டி நல்லா வைத்திருக்காரோ அவர்களுக்கு தான் நாங்கள் சொர்க்கத்துக்கும் சொந்தக்காரர்கள். ஏன்னா தாய் தந்தையை உணவளிக்காம நீ அங்கே போ இங்கே போ தாயுடைய பத்துவா என்ன செய்வாங்க? அவங்களுடைய மனசு என்ன வேதனைப்படும். அந்த மாலை உள்ளதுக்கெல்லாம் இன்னைக்கு தாய்க்கும் தந்தைக்கும் செய்யக்கூடிய அமல்களை சிறப்பாக செய்யுங்க. எல்லாமே செய்யணும். ஏன்னு சொன்னால் கடைசி சிறுபிள்ள வாழ்க்கை அவங்களுக்கு சின்ன குழந்தைகள் போல. அது 2ஐயும் பிரித்து விடாதீர்கள். பிரித்து நீங்கள் அங்கேயே போகிறாங்க. சவுதி அரேபியாவில் கண்குள்ள பார்த்த காட்சிகள். அவருக்கு 10 பிள்ளைங்க இருக்கு. அவருக்கு வியாழக்கிழமை ஆயிடுச்சுன்னு சொன்னா அவரும் ஒரு மனைவியும் தனியாக தான் இருப்பாங்க. வேலைக்கு ஒரு வேலைக்கார பொண்ணு வேலை செய்யக்கூடிய வேலை ஆட்கள் இருக்கும். வியாழக்கிழமை ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்படியே பறவைகள் எப்படி இருக்கும் கூட்டுக்கு வர மாதிரி அப்படியே வியாழக்கிழமை அப்படியே எல்லா மகன்களும் சேர்ந்து எல்லாம் வந்துடுவாங்க. தாயையும் தந்தையும் பார்ப்பதற்கு முத்தம் விட்டு முசாப் செஞ்சு அன்னைக்கு அங்கே இருந்து உணவளித்து சாப்பிட்டுட்டு எல்லாம் அப்படியே போயிடுவாங்க. ஆனால் 2 பேரும் ஒன்றா தான் தனியாக வீடை வச்சு தனியாக அவங்க பார்ப்பாங்க. சவுதியில் இன்னைக்கும் சம்பவம். தாய் தந்தைக்கு என்னைக்கும் பிரித்து போட மாட்டாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் செய்யக்கூடிய அவர்களை சிறப்பாக செய்யுங்க. அல்லாஹ் நம்ம ஹஜ்ஜிக்கு வந்திருக்கோம். ஹஜ்ஜிக்கு வந்திருக்கும் போது இப்போ ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது போன வருஷம் ஹஜ்ஜிக்கு வந்தவங்க இந்த வருஷம் இல்லை. ஒவ்வொரு வருஷத்தையும் எங்களுக்கு அந்த யாவும் கண்டிப்பாக வரும். அரபா மைதானத்தில் துவா செய்யும் போது கண்டிப்பாக யாருக்கு வரும்? எனக்கு வரும். இங்கே நிற்கிற ஹாஜிகளை எத்தனை பேரோ எத்தனை இருக்காங்களோ எத்தனை இல்லைன்னு ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு சம்பவம் வச்சிருக்கோம். ஏன்டா அரபாவுடைய மைதானத்தை துவா கேட்கும் போது எல்லா அம்மாவும் கேட்கும். கண்ணீர் சிந்தா யாரும் இருக்க முடியாது. கண்ணீர் சிந்தா இடம் இல்லாது. அசருக்கும் மஹரிபுக்கும் இடப்பட்ட நேரத்தில் கேட்கக்கூடிய துவா சிறந்த துவா. அந்த துவாவில் கேட்கக்கூடிய துவா தான் ஹஜ். அல்லாவுடைய கிருபையை கொண்டு சிறப்பாக செய்யுங்க. இங்கே இருக்கக்கூடிய நாட்களில்
நம்ம எத்தனை நாள் இருக்கோமோ அத்தனை நாளும் நீங்கள் ஹரத்தில் தான் இருக்கணும். 4 குறையுது பார்த்துக்குங்க. 12ஆம் தேதி போகணும் மதீனாவுக்கு. மதீனாவுக்கு போயிட்டு திரும்ப மக்காவுக்கு வரக்கூடிய நாள் 1-2 நாள் தான் வர முடியாது. ஏன்னா மதீனா 10 நாள் தங்குவோம். மதீனாவில் துல் ஹஜ்ஜி ஒரு 5க்கு கிளம்பிடுவோம். 6க்கு 5க்கு எங்கே ஹஜ்ஜியா போயிடுவோம். அங்கே போயிட்டாக்க பிறகு 7 ஹஜ்ஜி முடிஞ்சு 3 நாள் தான் 4 நாள் தான் இருக்கும் ஊர். 2 நாள் போயிட்டாக்க 2 நாள் 3 நாள் தான் இங்கே வரும். இவ்வளவு ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்காது. இந்த நாளை மிஸ் பண்ணிடாதுங்க. இந்த நாள் மிஸ் பண்ணிட்டா அடுத்து நீங்கள் யோசிச்சா கூட உங்களுக்கு கிடைக்காது. அதனால நிறைய பகலில் போனேன்னு சொன்னால் வெயிலை பார்க்காதுங்க. நம்மள குழுக்குழுக்குன்னு தான் உள்ளே இருக்கும். வெயிலில் போய் சுட்டாலும் பரவாயில்ல, வெயிலில் போங்க. ஃப்ரீயாக இருக்கு. அப்படியே 10 நான் சரசரசன் 2 முறை தவறு செஞ்சிடலாம். அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. நோகர் நேரத்தில் போனேன்னு சொன்னேன். மகரிப்பு போனால் கும்பலாயிரத்துக்கு கூடி வச்சு கூட்டம். அதனால ஒவ்வொரு நாளும் நீங்கள் மிஸ் பண்ணுன்னு சொன்னால் உங்களுக்கு தான் இபாதத்தில் உங்களுக்கு தான் குறையும். அதனால இன்ஷா அல்லாஹ் எப்படி நம்ம வந்தோமோ அதே போல் எல்லாம் போங்க, ஹரத்துக்கு போங்க, நிறைய இபாதத் செய்யுங்க, நிறைய தவாப் செய்யுங்க. பெண்களுக்கு என்னன்னு சொன்னால் ஒன்றும் வசதி, அதற்கு எஹராம் தனி இல்லை, சரசரசனம் உள்ள ஓடிடலாம். எல்லா பக்கத்தும் உள்ளே போய் நிற்கலாம், எல்லா பக்கத்தும் உள்ளே சொல்லலாம். ஜமாத்தோட காபத்தில் உள்ளே போயிடலாம். ஹாஜிகளுக்கு தான் எஹராம் துணி கட்டணும். எஹராம் கட்டினா தான் உள்ளே விடுவாங்க. பெண்களுக்கு ரொம்ப வசதி அது. சரசரசம் உள்ளே போயிடுவாங்க. ஜமாத் எங்கே நடப்பெண்களோ அங்கே போய் உள்ளே போய்த்தரலாம். காபத்தில் எங்கே காபத்தில் கிட்ட போய் பார்த்துட்டு சொல்லணும். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அங்கே 5 இப்போ இருக்கக்கூடிய ஒன்று 8 நாள் இருக்கா, இந்த 10 நாள் இருக்குங்க, 9 நாள் இருக்கு. இந்த 9 நாளையும் முழுமையாக நீங்கள் இபாதத் செய்யுங்க. முழுமையாக ஏன்னு சொன்னால் நம்ம பக்கத்தில் கால் வச்சா ஹரம். அதனால இன்ஷா அல்லாஹ் எல்லாம் போய் எல்லாம் தவாப் பண்ணுங்க. உம்ரா செய்யணும்னு நினைக்கிறவங்க ஐசாபலிக்கு போயிட்டு வாங்க, ஏலம் கட்டிட்டு வாங்க. நாளைக்கு தாய்ஃபுக்கு போகிறவங்க யாரெல்லாம் வராங்க, யார் வரல முன்னாடி சொல்லிடுங்க. பஸ்ஸு வைக்கணும். பஸ்ஸு சொன்னால் நம்மள்ட்ட மொத்தம் 70 பேர் தான் இருக்கிறோம். 70 பேரில் யார் வரா யாருன்னு தெரியாது. மதினாவுக்கு போனால் தான் ஷார்ட் பேக்கேஜ்லாம் வந்தால் தான் 85 பேர் ஆகும். அங்கே 15 பேர் வராங்க. இங்கே அங்கேலேருந்து இப்போ 70 பேர் தான் இருக்குது. இப்போ யார் வராங்க யார் வரலன்னு தெரியாது. யார் வராங்க யார் வயசானவங்களும் சொல்லிட்டா முன்கூட்டியே எங்கள்கிட்ட சொல்லிட்டு சொன்னால் நாங்கள் முன்கூட்டியே தகுந்த மாதிரி பஸ்ஸை ஏற்பாடு பண்ணோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு எல்லாம் தயாராகிடுங்க. யார் போகிறவங்கலாம் காலைல 7:30 மணிக்கு வந்துடும். இன்ஷா அல்லாஹ் வரலாமா? தாய் போயிட்டு ஒரு உம்ரா எஹ்ராம் கட்டிட்டு வரும். இன்ஷா அல்லாஹ். ஆமாம், அங்கே எஹ்ராம் கட்டிட்டு உம்ரா செய்யும். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேர் கொடுத்துடலாங்களா? எல்லாம் பேர் கொடுங்க. அப்படியே மர்மஹண்டா கொடுங்க. எந்த இடத்துல வாட்ஸ்அப்பில் குரூப்பில் சொல்லிடுங்க. இந்த குரூப்பில் சொல்லிடுங்க. குரூப்லேயே சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக ஸையிதுனா முஹம்மதின் வ அலா ஆலி ஸையிதுனா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم شرفنا بالتقوى جميلنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. اللهم ربنا هب لنا من ازواجنا ذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل